பாதிக்கப்பட்டாலும் நமக்குன்னு தாய் வீடா தமிழ்நாடு இருக்கு என்ற உணர்வை நம்பிக்கையை திராவிட முன்னேற்ற ஆட்சி இது கட்சியோட அரசு அல்ல, இது ஒரு எண்ணத்தோட அரசு. 2026 வந்து மெகா கூட்டணி அமைக்கணும்னு சொல்லியிருக்கீங்க. அதுக்கான முயற்சி எடுத்திருக்கீங்களா? என்னென்ன கட்சி வந்து இணைய போகுது கூட்டணியில? எல்லாமே தேர்தல் அறிவித்த பிறகுதான் கூட்டணி அமையும். தேர்தலை நோக்கித்தான் எல்லா கட்சியுமே வரும். இப்போ இருந்து கூட்டணி அமைங்கிறது சாத்தியம் குறைவு. இருந்தாலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு சிறந்த கூட்டணி அமையும். 2026 அண்ணா திமுக தலைமையிலே ஆட்சி அமையும். தமிழக வெற்றி கழகம் எலெக்ஷன் கமிஷன் மூலமாக இன்று பதிவு செய்யப்பட்டு இருக்கிறது என்பதை இந்த நேரத்தில் நாங்கள் சந்தோஷத்துடன் தெரிவித்துக் கொள்கிறோம். பிஜேபி நம்புறது பிஜேபி ஒர்க்கர்ஸை மாண்புமிகு பிரதமர் மோடி அவர்களுடைய மத்திய அரசின் சாதனைகள். மற்றவர்களோடது எங்களுக்கு உதவும் தான் நான் பேச தயாரில்லை. வணக்கம். கேள்விக்களம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். இது மக்களின் மேடை. 2026 சட்டமன்ற தேர்தல் களம் இப்போவே சூடு பிடிக்க தொடங்கிடுச்சு. முதலமைச்சர் மு க ஸ்டாலினை பொறுத்த வரைக்கும் அவர் அமெரிக்காவில் இருந்தாலுமே கூட இப்போவே திமுகவுடைய தேர்தல் ஒருங்கிணைப்பு குழுவோட அங்கிருந்தபடியே அமெரிக்காவில் இருந்தபடியே ஆலோசனை அப்படிங்கிறத நடத்த ஆரம்பிச்சிட்டாரு. இந்த திமுகவுடைய தேர்தல் ஒருங்கிணைப்பு குழுவில் 5 பேர், அதாவது அமைச்சர்களை பொறுத்த வரைக்கும் KN நேரு, ஏவா வேலு, தங்கம் தென்னரசு, அதே போல் உதயநிதி ஸ்டாலின், இவர்களோட சேர்ந்து RS பாரதின்னு சொல்லி இந்த குழு இருக்குது. இந்த குழுவோட அடுத்து என்ன செய்யலாம் அப்படிங்கிற ஆலோசனையை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அங்கேருந்தே தொடங்கிட்டார். இன்னொரு பக்கம் அதிமுகவை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னால், எடப்பாடி பழனிசாமி போகிற இடங்களில் எல்லாமே பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த வரைக்கும் அவங்கள கடுமையான விமர்சனத்தை தொடர்ந்து பண்ணிக்கிட்டே தான் இருக்கார். கூட்டணியை பற்றி அவர் பேசும்போது ஒரு விஷயத்தை தெளிவாக குறிப்பிடுறாரு. 2026 பொறுத்த வரைக்கும் ஒரு மிகச்சிறந்த கூட்டணியாக அதிமுக கூட்டணி அமையும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இந்த நேரத்தில் இன்னொரு விஷயத்தையும் கவனிக்கணும். என்னென்னா, நயினார் நாகேந்திரன் ஒரு விஷயத்தை பதிவு செஞ்சுருந்தார். 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவோட கூட்டணி ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொல்லி சொன்னால் அது மகிழ்ச்சி தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அதுக்கு எடப்பாடி பழனிசாமி நாங்கள் எப்பயுமே இந்த அதிகாரத்துக்கு நாங்கள் அடிமை இல்லை, எங்களை பற்றி அவதூறாக பேசிட்டு இப்போ கூட்டணியை பற்றி பேசினா அதை நாங்கள் எப்படி ஏற்றுக்க முடியும், எங்களுக்கும் தன்மானம் இருக்குது, தன்மானம் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத அவர் பதிவு செய்கிறாரு. அதாவது பாஜகவோட கூட்டணி இல்லை அப்படிங்கிறத எடப்பாடி பழனிசாமி திரும்ப திரும்ப சொல்கிறாரு. இது ஒரு பக்கம் இருக்கிற சூழலில் தான் தமிழக வெற்றி கழகம் விஜயோடைய ஒரு அறிக்கை அப்படிங்கிறது இன்றைக்கி வந்திருக்குது. ஏன்னா தமிழக வெற்றி கழகம் தமிழ்நாட்டில் என்ன தாக்கத்தை ஏற்படுத்த போகுது அப்படிங்கிறது ஒரு கேள்வியாக இருந்தாலுமே கூட இந்த நேரத்தில் ஒரு பதிவு பெற்ற கட்சியாக தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிறது அங்கீகரிக்கப்பட்டிருக்குது. விஜயோட அறிக்கையில் ஒரு விஷயத்தை கவனிக்கணும். திசைகளை வெல்லப்போவதற்கான முன்னறிவிப்பாக இப்போது முதற் கதவு நமக்காக திறந்திருக்குது அப்படின்னு சொல்லி அவர் குறிப்பிடுறாரு. விஜயும் ஒரு பக்கம் களத்துக்கு வந்துட்டார். பாஜக என்ன செய்ய போகுது, அவங்க தலைமையில் அவங்க ஒரு கூட்டணிக்கான ஏற்பாடுகளை அவங்களும் தயார் செஞ்சிட்ருக்காங்க. தமிழ்நாட்டோட தேர்தல் களம் ரொம்ப அட்வான்ஸாகவே சூடு பிடிச்சிருச்சா அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைய கேள்விக்கிற நிகழ்ச்சியில் விரிவாக பேசியிருக்கோம். விவாதத்தில் பங்கேற்க திராவிட முன்னேற்ற கழகத்துடைய செய்தி தொடர்பாளர் ஆண்டாள் பிரியதர்ஷினி, அதேபோல் அரசியல் விமர்சகர் கலை, பாரதிய ஜனதா கட்சியுடைய செய்தி தொடர்பாளர் ஸ்ரீகாந்த் கார்னேஷ், இவர்களோடு அரசியல் விமர்சகர் டாக்டர் ஷர்மிளா, அதேபோல் தமிழக வெற்றி கழகத்திலிருந்து ராகுல் காந்தி. அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் ஷர்மிளாட்டு நிகழ்ச்சியை தொடங்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு பக்கம் முதலமைச்சர் அமெரிக்காவிலிருந்தே அவசர ஆலோசனைகளை, அதாவது இந்த தேர்தல் ஒருங்கிணைப்பு குழுவோட திராவிட முன்னேற்ற கழகத்தோட தேர்தல் ஒருங்கிணைப்பு குழுவோட ஆலோசனையை அங்கிருந்தே தொடங்குறாரு, பேசுகிறாரு. அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் விஜயோடைய மாநாட்டுக்கு அனுமதி அப்படிங்கிறது காவல்துறை அனுமதியை அவங்களும் கொடுத்துட்டாங்க. அந்த கட்சியும் அங்கீகாரம் பெற்ற ஒரு கட்சியாக மாறிடுச்சு. பலமுனை போட்டியாக இருக்குது. கொஞ்சம் ரொம்ப வேகமாகவே இந்த வேலைகள் எல்லாம் தொடங்கிடுச்சு அப்படின்னு நினைக்கிறீங்களா? 2026க்கான நாள் இன்னும் நிறைய இருக்குது, ஆனால் இந்த வேலைகள் அப்படிங்கிறது ரொம்ப சீக்கிரமாகவே தொடங்கிட்டாங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா? இதை எப்படி புரிஞ்சுக்கிறது?
சீக்கிரமாலாம் தொடங்கிட்டாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. 1.5 வருஷம் அப்படிங்கிறது இதாங்கிறதுக்குள்ளே கடந்து போயிடும் இல்லையா? அதற்கு முன்னால் முதலில் அங்கீகாரம் பெற்ற தமிழக வெற்றி கழகத்துக்கும் நடிகர் விஜய் அவர்களுக்கும் நம்ம சார்பில் வாழ்த்துக்களை தெரிவிச்சிருவோம். புதுசான ஒரு அத்தியாயம் வந்து அவர் தொடங்க போகிறாரு, அரசியல் களத்தில் குதிச்சிருக்கிறாரு. இதில் அவருக்கு வெற்றியா தோல்வியா அப்படிங்கிறது வருங்காலம் தான் முடிவு பண்ணும். இருந்தாலும் அவருக்கு நம்மளுடைய வாழ்த்துக்களை முதல்ல தெரிவிச்சிடலாம். முதல்வர் வந்து அவருடைய பார்வையில் ரொம்ப கிளியராக இருக்கார். அவருடைய கிளாரிட்டி, அவருடைய ஃபோக்கஸ் வந்து எங்கேயுமே மாற மாட்டேங்குது. ஒரு பக்கம் வந்து அரசு சம்மந்தப்பட்ட வேலைகளையும் ஈடுபடாரு, இன்னொரு பக்கம் கட்சி சம்மந்தப்பட்ட தேர்தல் களத்துக்கான வேலைகளையும் வந்து அவர் முடுக்கி விடுறாரு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அது தேவைப்படுது. இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எதையாவது ஒரு விஷயத்தை சொல்லி இந்த அரசாங்கத்துக்கு, இந்த அரசுக்கு வந்து ஏதாவது ஒரு களங்கம் கற்பிக்கலாம், இல்லை ஏதாவது ஒரு எதிர்வினை ஆற்றலாம் அப்படின்னு இன்றைக்கி நிறைய பேர் முயற்சி பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. எதிர்கட்சிகளாக ஒன்றிணைந்து இருந்தவர்கள் இன்றைக்கி எல்லாரும் பிரிஞ்சு ஒரு 4 முனை போட்டி மாதிரி இது மாறிட்டு இருக்கு அப்படின்னு பார்க்கும்பொழுது களத்தில் வந்து இன்னும் சுறுசுறுப்பாக இயங்க வேண்டிய ஒரு தேவை இருக்குது. கட்சியில் இருக்கக்கூடிய காடருக்கு வந்து ஒரு எந்தூசியாசம் கொடுக்கறது, அவங்களுடைய ஃபோக்கஸை வந்து எங்கேயும் மாறாமல் அதை வந்து ஒருநிலைப்படுத்த வேண்டிய ஒரு தேவை இருக்குது. அப்படிங்கிறதுனால அவர் களத்தில் இறங்குறாரு அப்படின்னு தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. அதனால் இதை வந்து நாம் வந்து ரொம்ப ஏர்லியாக எல்லாரும் ஆரம்பிச்சிட்டாங்களோ அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. எடப்பாடி அவர்களை பொறுத்த வரைக்கும் அவர் சொன்னதுலேயும் ஒரு நியாயம் இருக்குது. கட்சி தேர்தல் நெருங்க தான் வந்து கூட்டணிகள் எப்படி மாறும், கூட்டணிகள் எப்படி அமையும் அப்படிங்கிறத பற்றியெல்லாம் பேச முடியும் அப்படின்னு சொல்கிறாரு. ரொம்ப பாசிட்டிவாக அவருடைய கட்சியில் இருக்கக்கூடிய அவருடைய காடருக்கு வந்து ஒரு எந்தூசியாசம் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அவரும் வந்து 2024 ஒரு மெகா கூட்டணி அமைப்போம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றாரு. பாஜகவுடன் கூட்டணி இல்லை அப்படிங்கிறதுல ரொம்ப உறுதியாகவும் ஆணித்தரமாகவும் இருக்காரு எடப்பாடி. ஆமாம், அது இருந்துதான் ஆகணும். ஏன்னா இன்னைக்கு மக்களுடைய மனநிலை அப்படி. நீங்கள் பாஜக வந்து தமிழ்நாடுக்கு ஆதரவாக, தமிழ்நாட்டு மக்களுக்கு ஆதரவாக என்ன செஞ்சுருக்கிறாங்க? இன்றைக்கி 2024 தேர்தலில் வந்து கம்ப்ளீட்டாக இங்கே வந்து டோட்டலாக வந்து 40க்கும் 40 வந்து திமுக கூட்டணி தானே வெற்றி பெற்றது. அதுக்கப்புறமாவது இவங்க வந்து மாநிலத்துக்கு ஆதரவாக ஏதாவது செஞ்சுருக்கிறாங்களா? மெட்ரோ ரயில் திட்டத்தை எடுத்துக்கோங்க, எய்ம்ஸ், மதுரை எய்ம்ஸ் எடுத்துக்கோங்க, மழைநீர் பிரச்சனைகளில் வந்து வர வேண்டிய நிதியை கொடுத்துருக்குறாங்களா? இப்போ கல்வித்துறைக்கு வர வேண்டிய நிதியை கொடுக்காம வஞ்சிக்கிறாங்க. இப்படி எல்லா விஷயத்திலையுமே பாஜக தமிழக மக்களுக்கு எதிரான ஒரு நிலைப்பாடை தானே எடுக்குது. அப்போ இங்கே இருக்கக்கூடிய மக்களுடைய மனநிலை வந்து பாஜக எதிர்ப்பு மனநிலை அப்படிங்கிறது பெரும்பாலான மக்கள்கிட்ட இருக்குங்கிறதுனாலே ப்ராக்டிக்கல் ரியாலிட்டி. அப்போ அப்படி இருக்கும் பொழுது மக்கள்கிட்ட நம்ம ஆதரவு பெறணும், மக்கள் வந்து நம்மளை ஒரு ஆல்டர்னேட்டிவாக யோசிக்கணும்னா அதுக்கு தீவிரமான ஒரு பாஜக எதிர்ப்பை கையில் எடுக்க வேண்டிய ஒரு நிர்பந்தம் எல்லா கட்சிகளுக்குமே இருக்கு இங்கே. அதனால அந்த ஒரு நிலைப்பாடை வந்து தொடர்ந்து அவர் இன்சிஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறாரு. ஏன்னா இன்னைக்கு அவருக்கு அது தேவைப்படுது. அவர் மேலே இருக்கக்கூடிய நம்பகத்தன்மை மக்களுக்கு வந்து அதிகரிக்கணும், மக்கள் வந்து ஒரு ஆல்டர்னேட்டா அவரை யோசிக்கணும் அப்படிங்கிற ஒரு நிலைக்கு மக்களை தள்ளணும்னா இதை தொடர்ந்து இன்சிஸ்ட் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலையில் அவர் இருக்கிறாரு. அதனால அது இன்சிஸ்ட் பண்றதுல எந்த தவறும் இல்லை, அவர் தொடர்ந்து அதை சொல்லிட்டு இருக்கிறாரு அப்படின்னு தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. சரி ஸ்ரீகாந்த்கிட்ட கேட்டுருவோம். ஸ்ரீகாந்த், அதாவது பாஜகவோட அது 2026 பொறுத்த வரைக்கும் பாஜகவோட யார் வரப்போறாங்க அப்படிங்கிறது என்ன நமக்கு தெரியல. ஆனால் அதிமுக வருமா அப்படிங்கிற கேள்விக்கு வந்து எடப்பாடி வந்து பாஜகவை கண்டாவே பதறாரு, பாஜகங்கிற வார்த்தை எடுத்தாவே பதற ஆரம்பிச்சிட்டாரு. இல்லவே இல்லை, எங்களுக்கு தன்மானம் இருக்குது அப்படின்லாம் சொல்லி பேசியிருக்காரு. இது எப்படி நான் புரிஞ்சுக்கிறது? அதாவது நம்ம இன்னைக்கு பேச பொருளாக எடுத்திருக்க ஒரு விடயம் வந்து ரொம்ப ரொம்ப அவசரமாக நம்ம பேசுகிற மாதிரி இருக்கு. ஏன்னு கேட்டால் எல்லாமே அவசரமாக ஆரம்பிச்சிட்டாங்களே. எல்லாமே வந்து சிஎம் அங்கேருந்தே அமெரிக்காவிலேருந்தே ஆலோசனை அப்படிங்கிறது அது ஒரு பக்கம். இல்லை, சிஎம் பேசினதுக்கு ஒரு காரணம் இருக்குது. ஏன்னு கேட்டால் சமீபத்தில் லால்குடியில் திருச்சியில் நடந்த கூட்டத்தில் அமைச்சர் KN நேரு அவர்கள் மிக தெளிவாக ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காங்க. திமுக தொண்டர்கள்லாம் கடுமையாக உழைக்க வேண்டும். ஏனென்றால் நாடாளுமன்றத்தில் அமைந்த ஒரு கூட்டணி வலுவான கூட்டணி சட்டமன்றத்தில் அமைய வாய்ப்பு இல்லை. அதன் அதுவும் இல்லாமல் சீமானின் வளர்ச்சி, விஜயின் எழுச்சி, அதான் நேரு மறுத்துட்டாரு. அப்படியான வார்த்தைகளை பயன்படுத்தல சொல்லலங்கிறது அதற்கான மறுப்பு அவர் தெரிவிச்சிருக்காரு. வெளியே பத்திரிகையில் வெளிவந்த செய்தி தெளிவாக நான் அந்த கூட்டத்துக்கு போகலைங்க, நானும் பத்திரிகை படிச்சு தான் பேசுறேன். அதற்கு பிறகு அதற்கான விளக்கம் எப்போ கொடுக்குறாங்கன்னா அது ஏன் உண்மையா இருக்கும் நம்ப முடியும்னு கேட்டா செய்தி தொடர்பாளர் RS பாரதி அவர்கள் அதுக்கு மறுப்பு தெரிவிச்சிருக்காரு. சரி வாங்க, இந்த விஷயத்துக்கு வாங்க, அதுக்குள்ள போக வேண்டாம். இல்லை, எதுக்காக சொல்ல வரேன் என்றால் முதல்வர் பேசினதுக்கு அதுவும் காரணமாக இருக்கலாம். அதாவது இப்போ நடந்து கொண்டிருக்கும் ஒரு தயாரிப்பு வேலைகளில் எங்கள் கட்சி ஈடுபடல. நான் என்ன நினைக்கிறேன்னா 26க்கு இன்னும் 1.5 ஆண்டுகள் இருக்கும் நிலையில்
அரசு கவனிக்க வேண்டியது இங்கே இன்னும் தீர்க்கப்படாமல் இருக்க மக்கள் பிரச்சனைகளை தான் கவனிக்கணும். ஆட்சி நம்ம கையில் இருக்கும்போது ஆட்சியை பற்றி தான் கவனிக்குமே தவிர தேர்தல் நேரத்தில் காட்சி மாறப்போகுது, பல காட்சிகள் மாறும். ஏன்னா 1 week இஸ் a too longer period in politics மாங்க. அதனால் கடைசி ஒரு வாரம் தான் அந்த களத்தை நிர்ணயிக்க போகிறது. அந்த நேரத்தில் யாருக்கு கூட்டணி பேரங்கள் நடக்கும், மற்ற தேவைகளுக்கான பேச்சுவார்த்தைகள் நடக்கும், அதன் அடிப்படையில் தான் கூட்டணி அமையப்போகுது. இப்போ யாருமே இது வரைக்கும் நம்ம இதில் பார்த்தலையா, திமுகவே நம்ம எடுத்துக்கொண்டோம் என்றால் தீவிரமாக காங்கிரஸை எதிர்த்தும் இருக்கிறார்கள், தீவிரமாக காங்கிரஸை ஆதரித்தும் இருக்குது. இதே நிலைப்பாடு தான் அதிமுகவிற்கும். அது மாதிரி இவங்களோட தான் சேருவாங்க, இவங்களோட சேர மாட்டாங்கன்னு நம்ம இப்போ பேசணும்னா இட்ஸ் டூ லாங்கர் டைம் இருக்கும்போது இது எல்லாமே தவறாக தான் போகும். நம்ம கணிப்புகள்லாம் ஹேஷியங்களாக மட்டும்தான் பேசலாம். ஆனால் இன்றைக்கு இருக்கிற கலன் பாஜகவோட கூட்டணி அப்படிங்கிறத மனசாட்சி இருக்கிற யாருமே ஏற்றுக்க மாட்டாங்க அப்படிங்கிறது என்னோட இதில் எடப்பாடி பழனிசாமி பேசியிருக்காரு. கண்டிப்பாக பேசுனது நானும் பார்த்தேன், அந்த பேட்டியும் கவனித்தேன், நீங்களும் இப்போ ஒளிபரப்புனீங்க. அதில் மாற்று கருத்தே இல்லை, அது அவரோட கருத்தில் அவர் தெளிவாக இருக்கிறார். ஆனால் ஒரு விஷயம், ஸோ அப்போ அதிமுக இல்லை அப்படின்னு ஆயிடுச்சு, அதிமுகவோட இல்லை அப்படிங்கிறது ஆயிடுச்சு. அதாவது அதிமுக இல்லை என்று ஆயிடுச்சு நான் சொல்லக்கூடாது, ஏன்னா பாஜகவில் இருக்கேன். அதிமுக இல்லை என்று ஆகிவிட்டது, அதை நோக்கி தான் பயணிக்கிறேன். எடப்பாடி சொல்லிட்டாரு இல்ல கூட்டணி இல்லை, கூட்டணி தான் சொல்றேன். அதிமுக இல்லை என்று ஆகிவிட்டது நீங்களா, அதனால நான் கொஞ்சம் பதட்டம் ஆயிட்டேன். இல்ல அதிமுக பாஜகவோட கூட்டணி இல்லைங்கிறதுல அவங்க அதை புரியுது. நீங்க இப்படி போட்டு அதிமுக இல்லை என்று ஆகிவிட்டதுன்றீங்களா, அதே நான் போறேன். எதுக்கு நான் சொல்ல வரேன்னா, இன்றைக்கு அதிமுக தொடர் தோல்விகளை மட்டும்தான். அதாவது நான் இது புள்ளிவரத்துலன்னு பேசுகிறேன், கட்சியை சிறுமைப்படுத்தும் நோக்கம் எனக்கு இல்லை. அவங்க தொடர் தோல்விகளை நிறைய சந்தித்து கொண்டே வரும்போது அங்கே இருக்கிற தொண்டர்களுக்கே கூட தலைமை மீது ஒரு சந்தேகம் வரும். அப்படி இருக்கும்போது அந்த முடிவுகள் அவரே கடுமையான முடிவுகள் எடுக்க வேண்டியிருக்கும், காட்சி அமைப்புகள் மாற்ற வேண்டியிருக்கும். எங்களோட கூட்டணி வரணுங்கிறதுக்காக இதை நான் சொல்லலை. நம்ம பேசும்போது யதார்த்தத்தை சொல்லுகிறேன். இப்போ எங்களுடைய தலைவர், மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் மிக தெளிவாக இருக்கிறார். நம்ம எப்படி நம்ம நாடாளுமன்றத்தை சந்தித்தோமோ அதுபோல் நம் தலைமையில் தான் ஒரு கூட்டணி அமைய வேண்டும். அதுக்கு யாரெல்லாம் ஆதரவு தருகிறார்களோ அந்த கட்சிகளோடு தான் நம்ம கூட்டணி அமைக்க வேண்டும் என்று. இன்னும் ஒருபடி மேலே போய் சொல்ல போனால் ஆட்சியில் அமைப்பதற்கான ஒரு அடுத்த கட்டத்துக்கு கட்சியை எடுத்து செல்ல வேண்டும் என்பதற்கான ஒரு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்துக்கொண்டு வருகிறார். அதனால் இந்த நேரத்தில் நாங்கள் கூட்டணி பற்றி நாங்கள் மிக தெளிவாக இருக்கிறோம். மோடி அவர்களின் தலைமையை ஏற்றுக்கொண்டு மோடி அவர்களின் ஆட்சிக்கு அவங்க ஆதரவு தெரிவித்து எந்த கட்சி வந்தாலும் அந்த கட்சியோட பாரதிய ஜனதா கட்சியின் கூட்டணி அமையும். அண்ணாமலை சொன்னது போல் அந்த மாமா மச்சான் கூட இதில் இல்லை, அண்ணாமலை சொல்லிட்டு போனார் இல்லையா, லண்டனுக்கு போகிறதுக்கு முன்னாடி மாமா மச்சான் கூட தான் கூட்டணின்ட்டு. அப்படி இல்லை, அவர் நாங்கள் விஜய் கூட குறிப்பிட்டு சொன்னார். இல்லை அது விஜய் அவர்கள் புதிதாக ஆரம்பித்திருக்கிறார். அவருக்கு எல்லாரும் நம்ம அத்தனை பேருமே நல்வாழ்த்துக்களை அவருக்கு தெரிவிக்கலாம். இன்னொரு விஷயம், விஜய் அவர்களை பற்றி பேசும்போது என்னன்னு கேட்டால், இன்னும் அவர் வெளிப்படையாக ஒரு அமர்வில் அமர்ந்து தன்னுடைய எண்ணம், கொள்கைகள், இலக்கு இதை பற்றி அவர் இன்னும் பேசலை. கட்சியை ஆரம்பித்தாங்க, அந்த நேரத்தில் தொண்டர்கள்ட்ட பேசுனது மட்டும்தான் தெளிவு இருக்கே தவிர அவங்க எதை நோக்கி பயணிக்க மாநாடு நடக்க போது பேச போகிறாங்க சார். அதன் பிறகுதான் அவரை பற்றி நம்ம எல்லாம் ஒரு கெஸ்ஸாவது பண்ண முடியும். செஃபாலஜிஸ்ட்லாம் அதுக்கப்புறம் தான் யோசிக்க முடியும் என்ன செய்யலாம். பாஜகவோட மைண்டுக்குள்ள அப்படியே விஜய் இருக்காரா, எங்களுக்குள்ளே இருக்காருன்னு கேட்குறீங்களா? நாங்கள் விஜய்ங்கிற ஒரு தனிநபர் மட்டும் தான் பாஜகவை தூக்கி நிறுத்த போகிறாருன்னு நாங்கள் யாரும் நினைக்கல. அதுக்கான எண்ணமும் எங்களுக்கு இல்லை. நாங்கள் ரொம்ப தெளிவாக இருக்கிறோம். எங்களுடைய நிலைப்பாடுகளுக்கும் எங்களுடைய கட்சி தலைமைக்கும் முழு ஆதரவு கொடுத்து வரப்போகிறது. அது யாராக இருந்தாலும், விஜயாக இருந்தாலும் சரி, வேறு யாராக இருந்தாலும் சரி, அவர்களோட கூட்டணி அமைக்க தயக்கமே இல்லை. அவரை பொறுத்த வரைக்கும் எங்கள் தலைவர் சொன்னதான் நல்வாழ்த்துக்களை அவருக்கு தெரிவிச்சுக்கிறோம், சிறப்பாக அமையட்டும் என்று. அவர் தான் வரணும், அது தான் சிறக்கம்ங்கிறதுல நிறைய பேர் செய்கிறாங்க. சீமான் அவர்களுக்கு கூட தான் எங்கள் தலைவர் வாழ்த்து தெரிவித்தார், ரொம்ப நல்ல வாக்கு சதவீதம் பெற்றுக்கொண்டிருக்கிறார்கள். அவங்கவுங்க கொள்கையில் ரொம்ப உறுதியாக இருக்கிறார்கள். இந்த நிலையில் யார் எதை விட்டு கொடுத்து எப்படி சேருவாங்க அப்படிங்கிறது டூ ஏர்லி ஃபார் அஸ் டு டிஸ்கஸ். சரி கலைட்டையும் கேட்டுருவோம். கலை, இது கொஞ்சம் ரொம்ப அட்வான்ஸாகவே இருந்தாலுமே கூட காலங்களும் காட்சிகளும் மாறத்துக்கான வாய்ப்புகள் எதாவது இருக்குதா? ஏன்னா எடப்பாடி இன்னைக்கு உறுதியாக சொல்லிட்டு இருக்காரு, கூட்டணி இல்லை, பாஜகவோட கூட்டணி இல்லை, எங்களுக்கு தன்மானம் முக்கியம் எல்லாம் சொல்கிறாரு. ஸ்ரீகாந்தும் சொன்னார், என்ன நாட்கள் இருக்குது, என்ன வேணாலும் மாறலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏதாவது காலம் காட்சிகள் இதெல்லாம் மாறத்துக்கான வாய்ப்பு இருக்கா? நிச்சயமாக தேர்தல் நெருங்க பெர்செப்ஷன் மாறும், அப்போ கூட்டணிகள் மாறும். அதுதான் எடப்பாடி அவர்கள் மறைமுகமாக சுட்டி காட்டியிருக்கிறார். ஆனால் ஒரு விஷயத்தை மட்டும் நீங்கள் ரொம்ப தூரமாக இருக்குன்னு சொல்ல முடியாது. அது ஒரு 1.5 வருடம் கழித்து வரக்கூடிய தேர்தலாக இருந்தாலும் அது ஒரு வாட்டர் ஸ்டெட் மூமெண்ட்டாக இருக்குது தமிழ்நாட்டில். இதுக்கு முன்னாடி இப்படி இவ்வளவு கூட்டணிகள், இவ்வளவு கட்சிகள், ஐமுனை போட்டி, அறுமுனை போட்டிலாம் இருந்ததில்லை.
ஸோ இது ஒரு வாட்டர் ஷெட் மூமெண்ட். ஒரு புதுசாக நம்ம இந்த தேர்தலை பார்க்குறோம். போட்டி என்பது வன்முனை போட்டி. களமே ஒரு வித்தியாசமாக இருக்கும். களம் வேறையாக இருக்குது. இப்போயே ஆரம்பிச்சிருச்சு, சூடு பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அதனால் எல்லாரும் அதில் அக்கறை செலுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. நான் நிச்சயமாக தெரியுது. முதல்வர் அமெரிக்காவிலேருந்தே பேசுகிறாருன்னா எல்லாரும் அதில் செலுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் ஒரு விஷயம் மட்டும் உறுதி, திமுகவுக்கும் பாஜகவுக்கும் 2026 கூட்டணி இல்லை. கூட்டணியை பற்றி பேசுகிறது தான் என்ன உறுதியான விஷயம். என்னென்னா திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் 2026 அதுக்கு பின்னாடியும் கூட கூட்டணி இல்லை. 2026 வரைக்கும் திமுகவுக்கும் பாஜகவுக்கும் கூட்டணி இல்லைன்னு உறுதியாக சொல்லிடலாம். இதை மட்டும் உறுதியாக சொல்லுவேன், இந்த 2 விஷயத்தை. மற்றதெல்லாம் எப்படி கூட்டணிகள் மாறுங்கிறத நம்ம இப்போ சொல்ல முடியாது. அதிமுக பாஜக கூட்டணி வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. அது இல்லைன்னு உறுதி சொல்லிட்டேனே. உறுதியாக இல்லை. ஓகே, அது 2026க்கு பின்னாடியும் இல்லை. சரி. ஆனால் திமுக பாஜக கூட்டணி 2026 சரி, அது அவங்க பார்த்துக்கிட்டோம். அந்த கதையை விட்டுருங்க. நீங்க அதிமுகவுக்கு மட்டும் வாங்க. வேற எதுவும் உறுதியாக என்னால் சொல்ல முடியல. விஜயை பொறுத்த வரைக்கும் விஜய் வந்து ஒரு தவறான கருத்து வருதுங்க. அவர் பதிவு தான் வாங்கியிருக்காரு. அங்கீகாரம் கிடைச்சிட்டு தான் ஒரு கருத்து வந்துச்சு. அது இப்போ பத்திரிகையில் எல்லாத்துலேயும் அங்கீகாரம் கிடைச்சிட்டு தான். பதிவு பெற்ற கட்சியா உருவெடுத்துட்டாங்க சார். பதிவு பெற்ற கட்சியா உருவெடுத்துட்டாங்க, அவ்வளவுதான். அவங்க தேர்தலில் நிற்கலாம். பதிவு பெற்ற கட்சி பொது சின்னம் தான் வழங்கப்படும். அங்கீகரிக்கிற கட்சி என்பதற்கு அவங்க தேர்தலில் நின்று அது அடுத்த ஒரு குறிப்பிட்ட வாக்குகளையோ குறைந்தபட்ச வாக்குகளையோ இடங்களையோ பிடிக்கணும். 6% இல்லாட்டி 6 இடங்களை பிடிக்கணும். அப்போ தான் அங்கீகாரம் கிடைக்கும். அது பொது சின்னம் தான் இது. இப்போ அவங்களுக்கு அது ஒரு விஷயத்தை கிளாரிஃபை பண்ண வேண்டிய அவசியம் இருக்குது. விஜய் வர்றாரு, அவர் புது என்ட்ரி, அவர் அன்டெஸ்டட். இப்போ தான் அவருக்கு என்ன பலம் இருக்குங்கிறது அந்த தேர்தலில் பார்க்க போகிறோம். அது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயமா இருக்குது. அது இந்த தேர்தல் காலத்தில் அந்த சூடு பிடிக்கக்கூடிய ஒரு விஷயம் விஜய் என்ட்ரியும் கூட தான். அது எந்த அளவுக்கு அவர் வருவாருங்கிற பிரச்சனை இருக்கு இல்லையா. அதிமுக விஜய்ங்கிறது சவாலா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களா, இல்லை வந்து விஜயை கூப்பிட்டுக்கலாம் அப்படிங்கிற அந்த ஐடியாவில் அதிமுக போயிட்டு இருக்கா? எல்லாருமே விஜய் வந்தால் சேர்த்துக்கலாம் தான் நினைப்பாங்க. ஆனால் விஜய் வந்தால் தனித்து நிற்க போகிறேன், நான் என்னுடைய பலத்தை நான் பார்க்க போகிறேன்னு சொல்லிட்டாரு. அதனால் யாரும் அவர் அணுகிறதுக்கான வாய்ப்பு அப்படி இல்லை. இல்லை என் பலத்தை காட்ட போகிறேன் பார்க்க போகிறேன்னு விஜய் இது வரைக்கும் இங்கே சொல்லி அப்படி சொல்லியிருக்காரு. எப்போ சீமா கூட்டணி பற்றி பேசும்போது கூட சொல்லியிருக்காரு. நான் தனித்து நின்று என்னுடைய பலம் என்ன என்பதை இந்த களத்தில் நான் பார்க்க போகிறேன். எல்லா கட்சியும் அப்படிதான், புது கட்சி அப்படிதான் நினைப்பாங்க. இப்போ அவங்க ஒரு கூட்டணி போகணுன்னா கூட எந்த பலத்தின் அடிப்படையில் அந்த கூட்டணிக்கு போக முடியும்? இந்த சிக்கல் இருக்குல்ல. அவங்க ப்ரூவன் பார்ட்டியாக ஆன பிறகு தான் இவ்வளோ பெர்சன்ட் அவங்ககிட்ட இருக்குன்னா தான் சீட் ஷேரிங் பற்றி பேசக்கூட முடியும். இல்லை, எனக்கு தெரியல. எனக்கு நான் கேள்விப்பட்டவர்களும் தெரியல. அந்த தமிழக வெற்றி கழகத்திலேருந்து இருக்கார் ராகுல் காந்தி இருக்கார், அவர்கிட்ட கேட்டுருவோம். ராகுல் காந்தி எந்த இடத்துலையாவது விஜய் அப்படியான விஷயத்தை பதிவு பண்ணிருக்காரா? தனித்து தான் நிற்க போகிறேன், என்னோட பலத்தை காட்டத்தான் போகிறேன் இல்லை சொல்கிறேன். இல்லை அந்த மாதிரி எந்த இடத்துலையும் எங்கள் தலைவர் சொல்லலை. கூட்டணிக்காக ரெடியாக இருக்காரு. இல்லை, அதை பற்றிலாம் அவர் பேசவே இல்லைங்க. கூட்டணியை பற்றியோ இதை பற்றி எதுவுமே இது வரைக்கும் விஜய் பேசவே இல்லையே. இல்லை, என்ன பொறுத்தவரை சரி ராகுல் காந்தியோட கருத்து கேட்டு அவர் சொன்னாரா இல்லையோ, என்ன பொறுத்தவரை அவர் தனித்து நிற்பாரு. அது அண்ணன் எந்த டிவியில் பார்த்தாங்க. பலம் என்ன என்பது அது உங்க கருத்து. விஜய் கருத்து நம்ம சொல்ல வேண்டாம். எனக்கு அப்படி ஒரு ஐடியா இருந்துச்சு. இல்லைன்னா கூட அப்படிதான் இருக்க முடியும்னு நான் நினைக்கிறேன். இன்னொரு பக்கம் நண்பர் சொல்லும்போது சொன்னாரு, தொடர்ந்து தோல்விகளை அதிமுக சந்தித்து கொண்டிருக்குன்னு சொன்னார். அந்த தோல்விகளில் பாஜகவுக்கும் பங்கு இருக்குது, ஓபிஎஸ்ஸுக்கும் பங்கு இருக்குது. அவங்ககிட்ட தனியாக நின்றுட்ட மாதிரி நான் என்ன சொல்கிறேன், நண்டுகளை ஒரு குடுவையில் போட்டிங்கன்னா கட்சி தலைமை ஒரு நண்டு மேலே போக பார்த்துச்சுன்னா மற்ற நண்டுக்கு காலை பிடிச்சி இழுக்கும், போக விடாது. அது மாதிரி தான் இந்த அதிமுக கூட்டணி இருந்தது. அவங்க நீங்கள் ஒரு விஷயத்தை மட்டும் பார்க்கணுங்க. ஒரே சின்ன விஷயம் சொல்லி நான் முடிச்சுக்கிறேன். சரி, பாஜக கூட்டணியோட 2019 மோடியை பிரதமராக முன்னிறுத்தி நடந்த தேர்தலில் கூட்டணி பெற்ற வாக்குகள் 30%. ஆனால் 2021 சட்டமன்ற தேர்தலில் எடப்பாடி முன்னிறுத்தி நடந்த தேர்தலில் அந்த கூட்டணி பெற்ற வாக்குகள் 43. எடப்பாடியை முன்னிறுத்தும் போது அதிமுக முன்னிறுத்தும் போது 13% கூட வந்திருக்குது. அதே இன்னொன்று பாருங்க, ராகுல் காந்தி முன்னிறுத்தி 2019 திமுக போட்டி போட்ட போது வாங்கின வாக்குகள் 43%. அதே இது ஸ்டாலின் அவர்களை முன்னிறுத்தி போட்டப்போ நின்னப்போ 8% குறைஞ்சி 35%. ஸோ இதில் யார் பலமாக இருக்காங்கிறத பார்த்துக்கோங்க. இல்லை, 45 வாங்கி நீங்கள் 35 ஜெயிச்சு, 43 வாங்கி 35 ஜெயிச்சிட்டிங்களா? உங்கள் புள்ளி விவரம் தவறு. ஒரு விஷயம் நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும். 19 பாஜகவும் அதிமுகவும் சேர்ந்து இருந்ததை விட தனித்து நிற்கும்போது
நாங்கள் கூடுதல் சதவீதம் வாக்குகளை பெற்றிருக்கிறோம். இல்ல, முதல் நாங்க விஷயம். ரெண்டு ரெண்டாவது கூட ரெண்டு இல்ல கீழே ரெண்டாவது மட்டும்தான் நீங்க அதிக தொகுதியில நின்னதுனால உங்களுடைய அதிக வாக்கு சதவீதத்தை நீங்கள் வேறங்க. பெற்றிருக்கீங்க. மொத்த எல்லாத்துக்கும் வாக்கு மேல கூட்டணி எந்த வாக்கு தேர்தலும் முடிச்சலாம். எந்த உங்ககிட்ட வரேன், தேர்தலும் வரேன். இல்லாத நிறைய விதமாக இருக்குது, வரேன். இல்ல நான் என்ன எந்த சொல்றேன், எந்த கூட்டணி இல்ல இல்ல அவரு அதிமுக வளர்ச்சி பத்தி சொல்றாருல, நான் தளர்ச்சி பத்தி சொல்றேன். வரேன், வரேன். பேச விடுங்க. எல்லாரும் பேச round போயிட்டு வந்துடுறேன். எல்லாரும் round போயிட்டு வந்துடுறேன். இல்ல, பேசுங்க. ஒரே ஒரு சொன்னாரு. கருத்து. அவர் சொன்னதுக்கு நான் பதில் சொல்லிட்டு இருக்கிறேன். இப்ப 11 இடங்கள்ல வரேன். 11 இடங்கள்ல அவங்க 3ஆம் இடத்துக்கு போயிருக்காங்க. 9 இடங்கள்ல அவங்க வந்து 7 இடங்கள்ல டெபாசிட் போயிருக்காங்க. ஆமா, அப்புறம் என்ன நீங்க இருக்கு? எவ்வளவு இடத்துல டெபாசிட்? அதெல்லாம் விடுங்க. 20 நாங்க இடத்துல டெபாசிட் பூஜ்ஜியத்திலிருந்து வளர்றோம். ஆட்சியில் இருந்த 28 கட்சி, இடத்துல நீங்க ஆட்சியில் பின்னாடி இருந்த கட்சி போயிருக்கீங்க. நீங்க மூணாவது பேசுறீங்களே, போயிருக்கீங்க. எடப்பாடி நீங்க என்ன அவர்கள் பேசுறீங்க? தலைமையில தான் நீங்க ரெண்டாயிரத்துக்கு டெபாசிட் வருவாங்க இழக்கிறீர்கள். நீங்க. இதுவரைக்கும் அது அந்த நிலையை சந்திச்சதில்லை. அது வந்து இது புதுசான ஒரு பெர்செப்ஷன் அது இந்த விஜய், புது பெர்செப்ஷன் பேட்டை நான் பல தடவை சொல்லியிருக்கேன். ஓகே. ஆனா சரி, சரி, நான் வரேன். கூட்டணியில இருந்தப்ப பெற்ற வாக்குகளை தான் சொல்றேன். ரைட். அதனால வந்து வரேன் தோல்விக்கு சார், வரேன் சார், வரேன், காரணம் வரேன், வரேன். அதிமுக இல்ல. இந்த ரெண்டு பேர் பேச பலமாக வேண்டியிருக்கு, தான் வந்துடுறேன். ராகுல் காந்தி சார், மாநாட்டுக்கு ஒரு வழியா அனுமதி அப்படிங்கிறது கிடைச்சிருச்சு. அதே போல கட்சியும் வந்து பதிவு பெற்ற கட்சியா இப்போ வந்து தாவே பதிவு பெற்ற ஆயிடுச்சு. என்ன அடுத்து என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. விஜய் எதுவுமே பேச மாட்டேங்கிறாரு அப்படிங்கிற ஒரு பேச்சு வெளியில பரவலாக தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்குது. செய்தி தொடர்பாளர்கள் கூட அதிகம் வெளியில வந்து பேச மாட்டேங்கிறீங்க ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் யாரோட கூட்டணி அப்படிங்கிற அந்த ஒரு விவாதமும் தொடர்ந்து போயிட்டே இருக்கு. இல்லை விஜய் தனித்து தான் நிற்க போறாரு அப்படிங்கிற பேச்சு இருக்குது. என்ன சொல்லுது தமிழக வெற்றி கழகம்? இல்லை தனித்து நிற்கிறோமா இல்லை கூட்டணியோடு நிற்கிறோமா அப்படிங்கிறது எங்களுடைய பொதுக்குழுவும் எங்களுடைய பொதுச் செயலாளரும் தலைவரும் சேர்ந்து எடுக்கக்கூடிய முடிவுகள். அதனால் அது சார்ந்து சொல்லலை. ஆனால் எங்களுடைய பலம் என்ன என்பதை காட்ட வேண்டிய நிர்பந்தத்தில் நாங்கள் இருக்கிறோம். நீங்கள் நினைக்கிறத விடவும் மற்ற கட்சிகள் நினைக்கிறத விடவும் ஒரு பெருவாரியான எங்களுடைய பலத்தை நிரூபிக்கக்கூடிய ஒரு தேர்தலாக 2026 தேர்தல் கண்டிப்பாக அமையும். இன்றைக்கி எதிர்நோக்கிட்டு இருக்கிற எல்லாரும், கேள்வி கேட்டிருக்க எல்லாரும் அந்த பதிலை வெகு விரைவில் பார்க்க தான் போகிறாங்க. இங்கே மாநாட்டின் வழியாக, அதுக்கு அடுத்து அவருடைய செயல்பாட்டின் வழியாக, ஒவ்வொரு அவருடைய முன்னெடுப்புகளின் வழியாக எல்லோரும் அதை பார்க்க தானே போகிறீங்க. இல்லை இன்னொன்று அந்த அறிக்கையில் ஒரு விஷயத்தை நான் கவனித்தேன். இந்த தடைகளை தகர்த்தெறிந்து தமிழ்நாட்டில் வளம் வருவோம் அப்படின்னு சொல்லி விஜய் குறிப்பிட்றாரு. என்ன தடையாக இருந்துச்சு? அப்படி என்ன இருந்துச்சு, என்ன இருக்குது? எல்லா விஷயங்களுக்கும் இல்லை என்ன இருக்குங்கிறது மறைமுகமாக மட்டும் இல்லை, இது எல்லாருக்கும் ஒரு வெளிப்படையாக தெரிஞ்ச விஷயங்களாக கூட இருக்கலாம். ஏன்னா அனுமதி கோரியிருந்தோம். அதுக்கப்புறம் சில விஷயங்கள் அவங்க எல்லாமே எங்கள் கட்சி சார்ந்த அந்த நிகழ்வில் யாரெல்லாம் பங்கேற்க போகிறா, அந்த நிகழ்வை எப்படி கட்டமைக்க போகிறோங்கிற பல்வேறு விதமான கேள்விகள் காவல்துறையிலிருந்து முன்வைக்கப்பட்டுச்சு. அதுக்குண்டான எல்லா விஷயங்களையும் நாங்கள் முன்னெடுத்து சொன்னதுக்கு பிறகு ஒரு நீண்ட அமைதிக்கு பிறகு இன்றைக்கி அந்த அனுமதி கிடச்சிருக்கு. இல்லை அதுதான் சார், அது என்ன தடை? அதில் என்ன தடை இருக்குது? ஒரு மாநாடு நடத்த போறீங்க அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே காவல்துறையிலேருந்து இயல்பாக கேட்கக்கூடிய கேள்விகளை கேட்டாங்க, அதற்கான பதிலை கொடுத்தீங்க, இப்போ அதற்கான அனுமதியும் கிடைச்சிருச்சு. இதுதான் தடையா? இல்லை வந்து மறைமுகமாக வேற யாருக்காவது சொல்ல வராரா விஜய்? இல்லை நாங்கள் மறைமுகமாக நாங்கள் செய்தி சொல்கிற அளவுக்கு சூழ்ச்சமாகலாம் இங்கே எதுவும் பண்ண போகிறதில்ல, சூழ்ச்சமாகவும் பண்ணிகிட்டு இருக்கிறது இல்லை. இந்த எல்லா தடைகளையும் சில விஷயங்கள் பொது மேடையில் சொல்ல முடியாது இல்லையா, சில விஷயங்கள் பொது மேடையில் சொல்ல முடியாத விஷயங்களாக கூட இருக்கும் இல்லையா. சரி, அதே போல இன்னொரு விஷயமும், அதாவது கடந்த சில வாரங்களாகவே ஓடிட்டு இருக்கக்கூடிய விஷயங்கிறது, ஒரு பக்கம் தமிழக வெற்றி கழகம் வந்து பாஜகவோட தான் கூட்டணி அப்படிங்கிறத ஒரு பக்கம் அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் இல்லை அதிமுக கூட வரதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தொலைக்காட்சி வாதங்கள்ல நிறைய அரசியல் விமர்சகர்கள் இந்த கருத்துக்களை, ரெண்டு கருத்துக்களையும் மாறி மாறி முன் வச்சிட்டு இருக்காங்க. இதற்கான பதில கேட்டா நீங்க ஒரு இருந்தாலும் கேட்கிற சொல்லுங்க. இல்லை ஒரு கட்சி புதிதாக களத்தில் இறங்கக்கூடிய ஒரு கட்சி, மிகப்பெரிய பலத்தோடு இருக்கிற கட்சிங்கிறதுனால அந்த ஆர்வம் எல்லாரிடமும் இருக்கிறது ஒரு சகஜம் தானே. இன்னைக்கு ஒரு பெரும் பலத்தோடு களத்தில் இறங்க போகிற எங்களை எல்லாரும் அழைக்கிறது சகஜம் தானே. சரி, ஓகே, வரேன். ஆண்டாள் பிரியதர்ஷினி கேட்டுருவோம். ஆண்டாள் பிரியதர்ஷினி மேடம், 2026 திமுகவுக்கு ஒரு பெரிய சவாலாக இருக்குமா? ஏன்னா இப்போ ஸ்ரீகாந்த் வந்து குறிப்பிட்டது போல முதலமைச்சர் அமெரிக்கா போனாலுமே கூட அங்கிருந்தே கூட இது தொடர்பான ஆலோசனைகள் எல்லாம் மேற்கொண்டுட்டு இருக்காரு. இன்னும் நாட்கள் கொஞ்சம் இருந்தாலுமே கூட இந்த ஆலோசனைகள் நடக்கிறத பார்த்தா திமுகவுக்கு ஒரு பெரிய சவாலாக இருக்குமா களம்? இது சவால்ங்கிற வார்த்தை ரொம்ப பெரிய வார்த்தை. திமுகவை பொறுத்த வரைக்கும் அது தேவையே இல்லை, அது சவாலே இல்லை.
அதுலேயும் குறிப்பாக இன்னைய தேதியிலிருந்து 2026 மே வரைக்குமே கிட்டத்தட்ட 601 நாட்கள் இருக்கு. இந்த 601 நாட்கள் இருக்கு. ஒரு விஞ்ஞான தரவுப்படி, சமீபத்தில் வந்த தரவுப்படி பூமியில் பிரபஞ்சத்தில் கிட்டத்தட்ட எத்தனை செப்டில்லியன் அப்படிங்கிறாங்க, 1 செப்டில்லியன், அதாவது 1 போட்டு கூட 24 பூஜ்ஜியம் போடணும், அவ்வளோ ஸ்டார்ஸ் இருக்குது அப்படிங்கிறாங்க. ஆனால் இருக்கக்கூடிய சூரியன் ஒன்றே ஒன்று, அதுதான் திமுக. ஸ்டார்ஸ் எத்தனை வேணால் வரலாம், ஆனால் திமுக என்கின்ற அந்த சூரியன் என்பது எப்போதும் நிலையானது. நட்சத்திரங்கள் தினம் உருவாகும், கீழே விழும், எல்லாமே ஆகும், ஆனால் சூரியன் என்றைக்கும் விழாது அப்படிங்கிற அந்த ஒரு தகவலை புரிஞ்சுக்கணும். அப்புறம் அவசர ஆலோசனை அப்படின்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்தினாங்க. இது அவசர ஆலோசனை இல்லை. ஏனென்றால் நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அவர்கள் எங்கே போனாலும் கட்சியை கவனிப்பது, தொண்டர்களை கவனிப்பது, அரசை கவனிப்பது, மக்கள் நல திட்டங்களை கவனிப்பது, இப்படி எல்லாவற்றிலும் சமமான ஒரு அக்கறையை கொடுத்து கொண்டே இருப்பார். 360 டிகிரி சுற்றி சுழன்று எங்கேயும் தொய்வில்லாத மாதிரி ஒரு பணியாற்றுவது தான் நம்முடைய முதல்வரின் சிறப்பம்சம். உழைப்பு உழைப்பு உழைப்பு, அதுதான் அவருடைய அடையாளம். அப்புறம் தம்பி கருணேஷ் சொல்லும்போது ஒரு அக்கறையாக ஒரு அறிவுரையை சொன்னார், ஆட்சியை கவனிக்கணும் வெளிநாட்டுக்கு போகிறத விட அப்படின்னு. அவருக்கு கூடுதலாக ஒரு தகவலை சொல்ல விரும்புகிறேன். 2014 இந்த 2024 நேற்று வரைக்கும் நம்முடைய மாண்புமிகு பிரதமர் அவர்கள் கிட்டத்தட்ட 80 நாடுகளுக்கும் மேலாக சுற்றுப்பயணம் செய்திருக்கிறார், தன்னுடைய நண்பருக்கான ஒப்பந்தங்களை பெறுவதற்காக. அவர் போயிட்டு வந்த சுற்றுப்பயணங்களால் இந்தியாவில் ஆட்சி சீர்குலைந்து போனது அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். அவருடைய 2 நண்பர்கள் தான் உலகமாக பணக்காரர்களாக மாறினார்கள். ஆட்சியை கவனிக்கணும்னு ஒரு வார்த்தையை சொல்றாருல, இந்தியாவில் தான் மிக அதிகபட்சமாக வேலைவாய்ப்பின்மை இருக்கு. பெண்கள், குழந்தைகள், சிறுபான்மையினர் மேல அதிகமாக தாக்குதல்கள் நடத்தப்படுகிறதுனா இந்தியாவில் தான். நாடாளுமன்றத்துக்கே வராத ஒரு பிரதமருங்கிற பெருமையை பெற்றவரும் நம்முடைய பிரதமர் தான். இந்தியாவில் மிக அதிகமாக வறுமை இருக்கு. ஆனால் தடிக்கு விழுந்தா ஒவ்வொரு நாளும் கேலண்டர் எடுத்து பார்த்தா பிரைம் மினிஸ்டர் வெளிநாட்டில் தான் இருக்காரு. அவர் இந்தியாவுக்கு வருகின்ற ஒரு நாளைத்தான் நாம் கொண்டாட வேண்டிய ஒரு சூழல்ல இருக்கோம். அப்படியான என்ன பேச விடுங்க, முதல் சுற்று பேசி முடிக்கிறேன். அப்படியான சூழல்ல எங்களுடைய தலைவர், நம்முடைய மாண்புமிகு முதல்வர் ஆட்சியை கவனிக்கணும்னு இவங்க எங்களுக்கு அட்வைஸ் பண்றாங்க பாருங்க. இதை விட ஒரு ஜோக்கு உலகத்துல எதுவுமே இருக்க முடியாது. அப்புறம் பிஜேபியோட இணைவதை பற்றி எல்லாரும் பேசுறீங்க. பிஜேபியோட இணைவது என்பது தன்னுடைய கல்லறையை தானே தோண்டிக் கொள்வது அப்படிங்கிற புரிதல் இப்ப எல்லாருக்குமே வந்தாச்சுங்கிறத நீங்க நினைவில் வச்சுக்கணும். அதை தாண்டி ரொம்ப அதிகப்படியான வார்த்தையா இல்லையே, எல்லாருமே விலகி போயாச்சு. அப்புறம் எங்களுக்கும் ஒரு மெகா கூட்டணி வரும் அப்படின்னு கருணேஷ் நம்பிக்கையா சொல்றாரு. நிச்சயமா வரும். அந்த லெட்டர் பேட் கட்சி வரும், ஒன் மேன் கட்சி வரும். எடப்பாடி கூட்டணி அமைகின்றாரு, அது அவரோட நம்பிக்கை. அது மாதிரி இவங்களுக்கு சொல்றேன், இவங்களுக்கு ஒன் மேன் கட்சி வழக்கம் போல அந்த நாடாளுமன்ற தேர்தலில் வந்த மாதிரி ஒன் மேன் கட்சி, லெட்டர் பேட் கட்சி, அப்புறம் ஜாதிய கட்சி, இப்படி எல்லாருமே அவங்களோட சேருவாங்கன்ற நம்பிக்கையோட இருக்காங்க. வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். எதிர்கட்சி தலைவரை பொறுத்த வரைக்கும் அந்த கட்சி இப்போது எந்த கடையில் இருக்கு? ஏன்னா அந்த கட்சிக்கு ஸ்டியரிங் காணாம போச்சு, டயர் பங்க்சர் ஆகி போச்சு, அப்புறம் டயருக்கு ஸ்டெப்னியே இல்லாமல் இருந்தது. இப்போ அந்த காரு எந்த கடையில் இருக்கு? காயலாங்கடையில் இருக்கா, இல்லை அது கட்சியாக வச்சுருந்தாங்கன்னா மீட் எடுத்துட்டாங்களா, அடகு வச்சாங்களே மீட் எடுத்துட்டாங்களா? இப்போ திடீர்னு அவருக்கு ஞாபகம் வந்துச்சு, ஐயோ தனக்கு தன்மானம்னு ஒன்று உண்டாச்சே அப்படின்னு. இது நாள் வரைக்கும் இல்லாத ஒரு உணர்வை திடீர்னு ஒரே நாள்ல ஒரே ராத்திரியில தன்மானம்னு எனக்கு உண்டு அப்படின்னு எப்படி திடீர் ஞானோதயம் வந்தது? கூட்டணி அதாவது அதிமுகவும் பாஜகவும் ஒன்றிணைத்துக்கான வாய்ப்பு இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டபோது வந்த பதில் அதான். திடீர்னு அப்படி ஒரு ஞானோதயம் வந்திருக்கு. அது அங்க அவங்க வழக்கம் போல அவங்களோட ஸ்ட்ராட்டஜி எடுப்பாங்க. ஒரு இடி அனுப்புறது, ஒரு சிபிஐ ரெய்டு அனுப்புறதுன்னு வந்தாச்சுன்னா எல்லாரும் வாய்மொழி மௌனி ஆயிடுவாங்க. இன்னமும் அந்த பிஜேபி பக்கத்துல இருந்து இந்த மாதிரியான அரசு நிர்வாகங்களை தன்னுடைய வசதிக்கு வளைத்து கொள்கின்ற அந்த திட்டத்தை இன்னும் ஆரம்பிக்கல. அவங்க அதை ஆரம்பித்து அதிமுகவுக்கு ஏதாவது செய்தாங்கன்னா திரும்பவும் இந்த தன்மானம் இருக்கிறது அப்படிங்கிற அந்த வார்த்தையெல்லாம் மாறக்கூடும். அதனால் தம்பிக்கு ஒன்று சொல்ல விரும்புகிறேன், ஆட்சியை கவனிக்கணும்னா ஆட்சியை திராவிட முன்னேற்ற கழகம் இத்தனை ஆண்டுகளாக, மிக நீண்ட ஆண்டுகளாக கவனித்து தான் இந்தியாவிலேயே முதன்மை மாநிலமாக கல்வியில் இருக்கிறது தமிழ்நாடு, தொழில் வளர்ச்சியில் இருக்கிறது தமிழ்நாடு, பெண்கள் நலனில் இருக்கிறது தமிழ்நாடு, சுகாதார கட்டமைப்பில் இருக்கிறது தமிழ்நாடு. அது எதையுமே திராவிட முன்னேற்ற ஒரு நிமிஷம் அமைதியா இருங்க, ஒரு நிமிஷம் அமைதியா இருங்க. இது
நாங்கள் திராவிட முன்னேற்ற கழகம் கொடுக்கின்ற அறிக்கை இல்லை, இவர்கள் கொடுக்கின்ற மத்திய அரசு கொடுக்கின்ற நிதி ஆயோக் கொடுக்கின்ற அறிக்கையை தான் நாங்க பேசிட்டு இருக்கோம். அதனால இதை பற்றியெல்லாம் அவர் பேச சொல்லுங்க. ஆட்சியை கவனிப்பது என்பதற்கு நம்முடைய முதல்வருக்கு எங்களுடைய தலைவருக்கு இவர்கள் வந்து அறிவுரை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஆட்சியை கவனிக்கணும், நீங்க நாடாளுமன்றத்துக்கே வர்றதில்லைன்னு பிரைம் மினிஸ்டர்கிட்ட போய் சொல்லுங்க. கண்டிப்பாக பதில் சொல்ல வேண்டும். சொல்லுங்க அவங்க கேட்ட கேள்விகள் தான். அதாவது அவங்க சொல்லும்போது பல கூறுகளில் அவங்களே முரண்பட்டு கொண்டே போனார்கள். நான் அவங்க மேலே இருந்த தனிப்பட்ட மரியாதை காரணமாக குறுக்கிட விரும்பலை அவங்க சொல்லும்போது. ஆனால் அவங்க சில கடுமையான சொற்றொடர்களை பயன்படுத்தினாங்க தலைவர்களை குறிப்பிடும்போது. நான் குறுக்கிடாமல் இருக்கதே நான் பண்ணுறேன், என் பணியில் இருக்கிறது வந்து பிறல்றது மாதிரி ஆகிடும். இல்லை அந்த நான் யாரையுமே தவறாக குறிப்பிடலக்கா. தனிநபர் எல்லாம் நீங்கள் வந்து ரொம்ப கடுஞ்சொல்லை பயன்படுத்துறீங்க. தனிநபர் எல்லாம் குறிப்பிட்டீங்க, அதெல்லாம் தவறு. கண்ணிய குறைவான வார்த்தைகளை பயன்படுத்தக்கூடாது. நேரடியா ஒரு விஷயத்துக்கு வரேன். பாஜகவோடு கூட்டணி வைத்தால் தன்னுடைய கல்லறையை தானே தோண்டிக் கொள்ள வேண்டிய நிலை வரும் என்றவர்கள், அவங்களுக்கு ஒரு தன்மானத்துக்கு ஒரு இழுக்கு வரும்போது மட்டும் பாஜகவோட ஓடி வந்து ஒரு கூட்டணி அமைத்தார்களே, ஆட்சியில் பங்கு பெற்றார்களே, முரசொலி மாறனவர்கள் அமைச்சராக இருந்தாரே, அதெல்லாம் எப்படி வந்தாங்க? அப்ப ஒரு நிமிஷம், நான் குறுக்கிடவே இல்லைங்க. நீங்க நான் பேசின பிறகு பேசுங்க. நான் குறுக்கிடவே இல்லை, நீங்க பேசின பிறகு பேசுங்க. அதனால அப்ப கூட்டணி அமைச்சாங்களே, அப்ப அங்க தன்மானம் எங்க போச்சு, அந்த வீரம் எங்க போச்சு? இப்ப கல்லறைக்குள்ளதான் இருக்காங்களா? தமிழகத்தை தான் நீங்க கல்லறைக்குள்ள தள்ளி இருக்கீங்க. உங்க ஆட்சியின் அவலங்களால் இன்னைக்கு எத்தனை குற்றங்கள், சட்டம் ஒழுங்காகட்டும், எங்க பார்த்தாலும் கொலை கொள்ளை, பெண்களுக்கு பாதுகாப்புங்கிறாங்க, எங்க இருக்கு பாதுகாப்பு? எத்தனை அடக்கப்படுகிறது? சாதிய கொலைகள் இன்னும் வேங்கவையல் கண்டுபிடிக்கல. நான் பட்டியலிட்டேன்னா அது மிகப்பெரிய இதா போகும். ஆனால் நம்ம பேசு பொருள்லேருந்து விலகி போக விரும்பல. அவங்க கேள்விக்கு மட்டும் பதிலை நான் ஒரு குறிப்பால் உணர்த்த விரும்புகிறேன். எல்லாத்துக்கும் மேலே என்ன சொல்கிறாங்க, நாங்கள் வந்து தான் உலகத்தில் இந்த மாதிரி அலங்கார வார்த்தைகளால் மட்டும்தான் இந்த திமுக என்பது உயர்த்தி காட்டப்படுகிறதே தவிர உண்மையில் ஓட்டை உடசலாகத்தான் அது இருக்கிறது. இது நாங்கள் தான் சூரியன்கிறாங்க, இருந்திருப்போங்க சூரியன். அதுக்கு ஒரு அஸ்தமனம் இருக்கு, சூரியனுக்கு ஒரு அஸ்தமனம் இருக்கு. உங்க அஸ்தமனத்தை நீங்களே தொடங்கி விட்டீர்கள். அதே மாதிரி பிரதமரை சொல்றாங்க வெளிநாடுகளுக்கு எல்லாம் பயணம் போகிறாருன்னு. இன்னைக்கு வெளிநாடுகளுக்கு போனதுதான் வெளிநாட்டில் நம்ம மானம் மரியாதை எல்லாமே உயர்ந்திருக்கிறது. 5வது பொருளாதாரம் உயர்த்தப்பட்டது, 3வதை நோக்கி போய்கொண்டிருக்கிறது. இன்னும் சொல்ல போனீங்கன்னா நீங்க வெளிநாட்டிலேருந்து வர உயர்தர பத்திரிகைகள் படிச்சீங்கன்னா 2047க்குள்ள நம்ம உலகின் வல்லரசாக உயர்ந்து நிற்க போகிறோம்ங்கிற இடத்துக்கு அவர் உயர்த்தி கொண்டு போகிறார். ஏதோ 2 முதலாளிகளுக்கு இவர் கூட்டிட்டு போறாரு, அவங்களுக்கு ஆர்டர் வாங்கி தர ரொம்ப மோசமாக சொல்கிறார்கள். நாங்க உங்களுடைய வெளிநாட்டு பயணத்துக்கு உண்மையான காரணம் என்னன்னு சொல்லவா? அது கண்ணியமா இருக்குமா? அது ஊடகத்துல வர ஆதாரம் இல்லாத செய்தின்னு பேசுறீங்க. வேண்டாம், அதெல்லாம் வேண்டாம். அது சொல்ல நான் போக விரும்பல. ஆனா இவங்க சொல்ற 2 பண முதலிகளோட ஒரு பண முதலி வீட்டு திருமணத்துக்கு இங்க இருந்து இளவரசர்கள்லாம் போறாங்க, போய் அட்டென்ட் பண்றாங்க. போய் நான் இருக்கேன்னு அவங்க தான் போய் அட்டென்ட் பண்ணிட்டு வராங்க. அதே மாதிரி இன்னொரு தொழிலதிபர் வந்து ரகசியமா போன மாசம் வந்து இங்க இருக்கிற ஒரு மிகப்பெரிய மனிதரை சந்தித்து விட்டு போகிறார். வந்ததும் போனதும் ஊடகத்துக்கே வரல. எதுக்காகனா அம்பானி அதானி என்ன தேச துரோக குற்றவாளிகளா? அவங்க எல்லாம் தொழில் செய்யறாங்க, முதலீடு செய்யறாங்க, எல்லாம் செய்யறாங்க. இங்க வந்து ஒப்பந்தம் போட்டாங்க. ஒரு மனிதன் உழைப்பால முன்னேறி வர்றான்னா அவன் வந்து வரி கட்டிட்டு ஒரு தொழில் நடத்துறான். அவனை எப்படி நீங்க கார்பரேட்னு சொல்லி அவனை ஏன் ஒரு குற்றவாளி மாதிரி காட்டுறீங்க? ஒரு விஷயம் எல்லாத்துக்கும் மேல மிக முக்கியமாக சொல்வது என்றால், திமுக என்பது என்றைக்குமே தன்னுடைய சொந்த பலத்தில் வென்றதே கிடையாது. அவங்களுக்கு சொந்த பலமே கிடையாது. வலுவான ஒரு கூட்டணி, அவங்க ஒரு கார்பரேட்டா அதுதான் நடக்குது. திமுக கட்சி என்பது ஒரு வலுவான கம்பெனி. ஷேர் விற்பாங்க, எல்லாருக்கும் ஒரு ஷேர் பிரிச்சு கொடுப்பாங்க. ஷேர் ஹோல்டர்ஸ் தயவால அந்த கம்பெனி லாபகரமாக நடக்கும், லாபம் பங்கிடப்படும். இல்ல சார் நீங்க சொல்றது ரொம்ப அதிகப்படியா தெரியுது. அப்ப பாஜக மட்டும் தமிழ்நாட்டுல சொந்த செல்வாக்குல வந்து ஒரு டெபாசிட் வாங்கிடுச்சா முதல்ல? அததான் சொன்ன ஒன் மேன் கட்சி, லெட்டர் பேட் கட்சி. பாஜக இங்க வந்து திமுக சொந்த செல்வாக்குல வந்து வென்றதே இல்லைன்னு சொல்லிவிட்டு ஆமா, தனிப்பட்ட முறையில் எங்க நின்று ஜெயிச்சிருக்காங்க. இங்க வந்து பாஜக டெபாசிட் வாங்கிச்சா சொந்த செல்வாக்குலன்னு அவங்க கேட்பாங்கல்ல. இல்ல, எங்க மாநில தலைவர் கோயம்புத்தூர்ல எவ்வளவு ஓட்டு வாங்கினாரு? உங்களை விட எவ்வளவு குறைவாக இருந்தாரு? நீங்க எத்தனை பேர் சேர்ந்து எதிர்த்தீங்க ஒற்றை மனிதரை? எத்தனை கட்சி கூட்டு சேர்ந்து ஒற்றை கட்சியை எதிர்த்தீர்கள்? யோசிச்சு பாருங்க. 4.5 லட்சம் ஓட்டு ஒரு மனிதர், தனி மனிதர் வாங்குகிறாருன்னா டெபாசிட் வாங்கினாருன்னு எப்படி உங்களால கேட்க முடியுது?
4 எம்எல்ஏக்களோட நாங்க சட்டமன்றத்தில் இருக்கிறோம். எப்படி உங்களால கேட்க முடியுது? கூட யார் இருந்தாங்க? அதாவது நீங்க கேட்க வேண்டியது ஜெயக்குமார் இல்ல சார், ஜெயக்குமார் சொன்ன வார்த்தையை சொன்னா அது ரொம்ப இதா இருக்கும், அது வேண்டாம், அந்த வார்த்தையெல்லாம் நான் பயன்படுத்த விரும்பல. ஜெயக்குமார் சொன்னார் அந்த 4 எம்எல்ஏக்கள் எப்படி வந்தாங்க அப்படிங்கறது ஜெயக்குமார் சொன்னாரு. அதாவது அவங்களுடைய அதிமுக வேண்டாமே, கொஞ்சம் வெளிப்படையா பேசலாமே, அது வந்து அதிமுக போட்ட பிச்சைன்னு சொல்லி சொன்னாரு. அது பாவம், அவருடைய ஜெயக்குமார் அவர்களை நாங்க என்றைக்குமே ஒரு பொருட்டா எடுத்துல, அரசியல் விகடம் தேவைதான், அதற்கு அவர் பயன்படுகிறார், அதனால அவரை புறந்தள்ளி விடுவோம். சரி, ஓகே. பாஜகவுக்கு தனிப்பட்ட செல்வாக்கு இருக்குன்றீங்க. ஷர்மிளா தமிழ்நாட்டுல பாஜக தனிப்பட்ட செல்வாக்கு வந்துற ஷர்மிளா விட்டு கேட்டு ஷர்மிளா, பாஜக இங்க தமிழ்நாட்டுல தனிப்பட்ட செல்வாக்கோட இருக்குது அப்படிங்கறத பதிவு பண்றாரு ஸ்ரீகாந்த், எப்படி எடுத்துக்கிறீங்க இதை? தனிப்பட்ட செல்வாக்கோட இருக்கு, திமுக வந்து தனிப்பட்ட செல்வாக்கோட அவங்களால ஜெயிக்க முடியலன்னு சொல்றவங்க ஏன் வந்து 2026ல நாங்க மெகா கூட்டணி அமைப்போம் பாஜக தலைமையிலன்னு ஏன் சொல்றீங்க? தனியா நின்று நாங்க போட்டிடுவோம் அப்படின்னு சீமான் மாதிரி சொல்லிட்டு போக வேண்டியதானே? 234 தொகுதியிலையும் பாஜக தனியா கேண்டிடேட் போடும், நாங்க தனியா நின்று ஜெயிப்போம்னு சொல்லிட்டு போக வேண்டியது தானே? எதுக்கு நாங்க மெகா கூட்டணி அமைப்போம் அப்படின்னு சொல்றீங்க? அப்போ உங்களுடைய கெப்பாசிட்டி என்ன அப்படிங்கிறது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கு. இன்னைக்கு கூட 18% சொல்றாங்க. கூட்டணி கட்சிகளுடைய பலத்தை சேர்த்து தான் அந்த 18%. உங்களுடைய ஆக்சுவல் பர்சன்டேஜ் அதுல என்ன அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ரவுண்ட் அபவுட் 3 to 3.5% தானே? அப்ப இதெல்லாம் வந்து சும்மா வாய் சவடால் வாதங்களா தான் நம்ம பார்க்க முடியுதே தவிர, இங்க வந்து ஒரு கூட்டணி நிலையாக நிற்கிறது. தொடர்ந்து பல தேர்தல்கள்ல இந்த கூட்டணி ஸ்டெடியா நின்று இன்னைக்கு வெற்றி பெற்றிருக்கு. சக்சஸ் ஸ்பீக்ஸ், அவங்களுடைய ஒர்க் ஸ்பீக்ஸ். இன்னைக்கு எலெக்ஷன்ல தொடர்ந்து இந்த கூட்டணி ஒரு கருத்தியல் ரீதியாக ஒரு ஒற்றை பிளாட்ஃபார்ம்ல வந்து அவங்க நிக்கிறாங்க. அங்க இருக்கக்கூடிய தலைவர்களுக்கு வந்து அந்த கருத்தியல்ல வந்து ஒரு காமன் காஸ்க்காக நம்ம ஒரு கூட்டணியில நிக்கிறோம், இந்த கூட்டணியை வந்து நம்ம வலுவாக முன்னேற்றி செல்லணும் அப்படிங்கிற ஒரு ஃபோக்கஸ் வந்து அங்க இருக்கக்கூடிய எல்லா கூட்டணி கட்சி தலைவர்களுக்கும் இருக்கு. சின்ன சின்ன பிரச்சனைகள் கூட்டணிக்குள்ள வருது சகஜம்தான். அதே மாதிரி ஆன்டி இன்கம்பன்சி ஒரு ஆட்சிக்கு வருது சகஜம்தான். ஆனா அதெல்லாம் கடந்து ஃபார் த காமன் குட் ஆஃப் த பீப்புள் இங்க வந்து ஒரு பாசிச ஆட்சி வந்து கால் பதிச்சிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு ஒற்றை நோக்கத்துல எல்லாருமே ரொம்ப தெளிவா செயல்படுறாங்க. அந்த மெச்சூரிட்டி இருக்கு. அந்த மெச்சூரிட்டி முதல்வர் மாதிரி ஒரு தலைவரால முதல்வர் மாதிரி ஒரு தலைவரால இந்த கூட்டணியை சக்சஸ்ஃபுல்லா முன்னெடுத்து கொண்டு போக முடியுது. என்னன்னா புரியல சார், சொல்லுங்க ப்ளீஸ் ரிப்பீட். இல்ல நீங்க ஆன்டி இன்கம்பன்சியை தாண்டி 3வது முறையாக மோடி அவர்களின் ஆட்சியை அமைச்சதை வந்து பாராட்டுறீங்க, ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஆனா ஒரு விஷயம் நீங்க கவனிச்சு சொல்லணும், நீங்க எப்படி ஆட்சி அமைச்சீங்கன்னு தெரியும் சார். எலெக்ஷன் கமிஷன் உங்களுக்கு எப்படி எல்லாம் ஆதரவா வேலை செஞ்சது எல்லாரும் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாங்க. நேர்மையாக நீங்க தேர்தல் களத்துல மக்களை சந்திச்சிருந்தீங்கன்னா இந்த 240 சீட் இந்த புரிதலோட நீங்க பேசுறீங்களா? இன்னைக்கு கூட்டணி கட்சி தயவுல தான் நீங்க ஆட்சி நடத்திட்டு இருக்கீங்க. கூட்டணி கட்சியோட தயவுல ஒரு மைனாரிட்டி ஆட்சி தான் நீங்க நடத்திட்டு இருக்கீங்க. அத முதல்ல உணர்ந்து பேசுங்க. தேர்தல் களத்தை நீங்க நேர்மையா நீங்க சந்திச்சு தேர்தல் களத்தை நீங்க நேர்மையா சந்திச்சிருந்தீங்கன்னா உங்களால இந்த 240 சீட்டு கூட வாங்கி இருக்க முடியாது. இன்னைக்கு முதல்வர் நோக்கி சொல்றீங்கல்ல ஆட்சி மேல கவனம் செலுத்துங்க. மணிப்பூர்ல 16 மாசமா பிரச்சனை நடந்துருக்கு. 2 நாள் முன்னால ட்ரோன் மூலமா தாக்குதல் நடந்திருக்கு. முன்னாள் சீஃப் மினிஸ்டர் வீட்ல ஏவுகணையை வச்சு தாக்குதல் பண்ணி இருக்காங்க. ஒரு தடவையாவது பிரதமர் மணிப்பூர் பக்கம் போயிருக்கிறாரா? இல்ல மணிப்பூர் பிரச்சனையை பேசியிருக்கிறாரா? என்ன சட்ட ஒழுங்க பத்தி பேசுறீங்க? மத்திய பிரதேசல நேத்து ஒரு பெண்ணை தமிழ்நாடு தேர்தல் பேசும்போது தமிழக கலவரங்களுக்கு போயிருக்கிறாரா முதல்வர்? ஒரு பையன் கேட்டிங்களா? கள்ளக்குறிச்சி போனாரா? கேட்டிங்களா? இவ்வளவு சாராய சாவு நடந்ததே ஏன் போறீங்க கேட்டிங்களா? நீங்க தமிழக தேர்தல் கலவரம் பேசுறப்ப மணிப்பூருக்கு போயிருங்க, அங்க மியான்மர் போயிருங்க, உலக அரசியல் பேசுறீங்க. இங்க பள்ளிக்கல்வித்துறையில ஒரு பிரச்சனை அப்படிங்கும்போது யுஎஸ்ல இருந்து சிஎம் உடனே வந்து அதுல இன்டர்ஃபியர் பண்றாங்க. மணிப்பூர்ல 16 மாசமா பிரச்சனை நடந்திருக்கு. மோடி வாய் திறந்து ஒரு வார்த்தை பேசியிருக்காரா? சட்ட ஒழுங்கை பத்தி எதுக்கு சார் நீங்க பேசுறீங்க? தினம் யூபில, மத்திய பிரதேஷ்ல, சத்தீஸ்கர்ல, இன்னைக்கு சத்தீஸ்கர்ல சில இடங்கள்ல முஸ்லிம்ஸ் இங்க அலௌட் கிடையாதுன்னு போர்டு வச்சிருக்காங்க. இதெல்லாம் பத்தி யாராவது பேசுறீங்க? தமிழ்நாட்டில் நடக்கும் அவலங்களை எப்ப நீங்க கண்டிப்பீர்கள்? எப்ப பார்த்தாலும் நீங்க அப்படிதானே பேசுறீங்க. ஏதாவது ஒன்னு சொன்னா வெளிநாட்டு சதின்னு சொல்லிடுறீங்க, ஜார்ஜ் சோரோஸ்னு சொல்றீங்க, யாராவது எதிர்ப்பு தெரிவிச்சா உடனே ஆன்டி இந்தியன்னு சொல்றீங்க. என்னைக்கு நீங்க பாஜக ஆளும் மாநிலத்தில் இருக்கிற பிரச்சனைகளை என்னைக்கு சார் பேசிருக்கீங்க? முதல்ல பாஜக ஆளக்கூடிய மாநிலங்கள் இருக்கிற பிரச்சனையை பேசுங்க. சட்ட ஒழுங்கு அங்க எப்படி இருக்குங்கிறத பேசுங்க. அங்க இருக்கிறத விட இங்க பல மடங்கு பெட்டரா தான் இருக்கு. பிரச்சனைகள் இல்லன்னு யாருமே இங்க சொல்லல, பிரச்சனைகள் இருக்கு. ஆனா அதை ஒரு அரசாங்கம், ஒரு மாநில அரசு எப்படி எதிர்கொள்றது அப்படிங்கறத நாம பார்க்கணும்.
இன்னைக்கு ஒரு பிரச்சனைனா யூஎஸ்ல இருந்து பள்ளி கல்வித்துறையில ஒரு பிரச்சனைனா முதல்வர் அங்கிருந்து பேசுறாரு, உடனே நடவடிக்கை எடுக்கிறாரு. யூபிலையும் மத்திய பிரதேஷ்லயும் சத்தீஸ்கர்லயும் மணிப்பூர்லயும் தொடர்ந்து தினம் தினம் பிரச்சனைகள் வந்துட்டு இருக்கு. மோடி வாய் திறந்து ஒரு வார்த்தை பேசுறாரா? அப்ப இதெல்லாம் இன்னைக்கு கூட்டணி கட்சிகளோட தயவுல தான் நீங்க ஆட்சி நடத்திட்டு இருக்கீங்க. ரைட் ஷர்மிளா வர பேசலாம் ஷர்மிளா தொடர்ந்து பேசலாம். கலை 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 சரி சரி ஸ்ரீகாந்த் இல்ல 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 கலை ஸ்ரீகாந்த் வந்து போற போக்குல ஒரு விஷயத்தை சொல்லிட்டு இருந்தாரு. நாங்க தான் இங்க வந்து கேள்வி கேட்டுட்டு இருக்கோம், எதிர்க்கட்சி போல நாங்க தான் செயல்பட்டு இருக்கோம்னு சொல்லி சொன்னாரு. அப்ப அதிமுக அமைதியா இருக்கா அப்படிங்கறத வந்து மறைமுகமா கேக்குறாங்க. அதிமுக அமைதியா இல்ல, அவங்களால தான் பெருமளவுக்கு இந்த ஆட்சிக்கு இல்ல அதுதான் சார் கள்ளக்குறிச்சிக்கு அந்த பிரச்சனையில இந்த ஆளும் கட்சி கதிகலங்க வச்சது அதிமுக போராட்டங்கள் தான். அதிமுக போராடினா அது ஒரு இவங்க போனா தனியால் போவாங்க, அங்க அது ஊர்வலம். அதிமுக நடந்தா அது ஊர்வலம், அது நின்னா அது பெரிய மாநாடு. அது வந்து அதிமுகவோட விஜயகாந்த் படத்தோட டைலாக் மாதிரி இருக்கு. அதிமுக மலைங்க படுத்தா மடுவையும் மலையையும் கம்பேர் பண்ணாதீங்க. மேடம் சொன்னாங்க தன்மானம் இல்லாத கட்சிங்கிற மாதிரிலாம் சொன்னாங்க. அவர் பயன்படுத்தின வார்த்தையை நான் பதிலா சொன்னேன். நானே சொல்லல, அவர் பயன்படுத்தின வார்த்தையை நான் பதிலா அவர்தான் சொன்னேன். நான் பேசுறேங்க, கொஞ்சம் விடுங்க. கவர்னர் டீ பார்ட்டிக்கு எந்த தன்மானத்தோட நீங்க போனீங்க? கடந்த ஆண்டு போகல, இந்த ஆண்டு போறீங்க. நாணயம் வெளியீட்டு விழாவுக்கு யாரை கூப்பிடுறீங்க? ராஜ்நாத் சிங்கை கூப்பிடுறீங்க. உங்க தலைவர் ராகுல் காந்தியை நிராகரிக்கிறீங்க. ராகுல் காந்தி சைக்கிள் ஓட்ட தான் கூப்பிடுறீங்க. அப்போ இதில் என்ன தன்மானம் இருக்குது? நீங்கள் எங்கே மாறிட்டு இருக்கிறீங்க? நீங்கள் எங்கே பொது உடைமை கட்சின்னு விட்டுருங்க அவங்கள. நாங்கள் வந்து என்ன சொன்னீங்க? பகுத்தறிவு பாசறைன்னு சொன்னீங்க. ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? முருகனுக்கு அங்கே காவடி தூக்குறீங்க. இது வந்து உங்கள் கூட்டணி கட்சிகளே முகம் சொல்லிக்கிறாங்க, நான் சொல்லலை. உங்கள் கூட்டணி கட்சிகளே முகம் சொல்லிக்கிறாங்க. சிறுபான்மையினர் பெரும்பாலும் முகம் சொல்லிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்கள் இந்து வாக்குகளை பெறுவதற்காக, இந்துக்களின் வாக்குகளை பெறுவதற்காக பாஜகவோட நீங்கள் இப்போ போட்டி போட ஆரம்பிச்சிருக்கீங்க. ஒரு பக்கம் போட்டி போடுறீங்க, இன்னொரு பக்கம் பாஜகவோட அண்டர் கிரவுண்ட் டீலிங் வச்சுக்கிட்டு இருக்கீங்க. இது ரெண்டையும் மக்கள் பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க. நீங்கள் காயலாங்கடைன்னு சொன்னீங்க, சக்கரம் இல்லை, ஒன்றும் இல்லை. உங்களுக்கு இருக்கிற 4 சக்கரமும் கூட்டணி கட்சிகள் கொடுத்த சக்கரம். உங்களுக்குன்னு சொந்தமாக சக்கரம் கிடையாது. நீங்கள் நகரவே முடியாது. கூட்டணி கட்சிகள் இல்லைன்னா தமிழ்நாட்டு அரசியல் நீங்கள் நகரவே முடியாது. நீங்க 2026க்கு பின்னாடி இல்ல சார், அப்படியே எடுத்துக்கணும். ஒரு ஸ்ட்ராங்கான கூட்டணி இருக்கு, அப்படியே சொல்லலாம்ல. அதுவும் சொல்லலாம். ஆனா அந்த ஸ்ட்ராங்கான கூட்டணியில தான் அந்த கார் நகருது, திமுக கார். என்ன இது காயலாங்கடைக்கு 2026க்கு பின்னாடி போய் அதை நோக்கி போயிட்டு இருக்கு. அப்ப அதிமுக இல்ல அப்ப வந்து அதிமுகவுக்கு அந்த ஸ்ட்ராங்கான கூட்டணி இல்லாதனால அப்படியே படுத்துச்சுன்னு சொல்லிடுவீங்களா? எடப்பாடியை முன்னிறுத்தும் போது 13% ஓட்டு கூட கிடைச்சிச்சு தமிழ்நாட்டில். ஸ்டாலின் அவர்களை முன்னிறுத்திய போது 8% குறைவா கிடைச்சிச்சு. எப்படி காயலாங்கடையில் இருக்க கட்சிங்கிறீங்க? 2021 வித்தியாசம் என்னங்க? 3% தான் வித்தியாசம். நீங்க ஒரு பலமான கூட்டணி வச்சிருந்தீங்க. திமுக வாங்கின வாக்குகளை விட அதிமுக வாங்கின வாக்கு எவ்வளவு? 13 லட்சம் தான் குறைவு. அது இப்படி எப்போ வேணாலும் மாறலாம். நீங்க அதை வந்து நீங்க அதிமுக இவ்வளவு குறைத்து மதிப்பிடக்கூடாது. அது வந்து பல கட்சிகள் உடைஞ்சு போச்சுலாம் சொல்லி ஒருத்தர் சொன்னாரு. அது இருக்கும். வெளியே போனாங்க, எங்க உடைஞ்சு போச்சு? கட்சி உடைஞ்சா எப்படி தேர்தல் ஆணையம் இந்த கட்சிக்கு அங்கீகாரம் கொடுத்துச்சு? கட்சி உடையலைங்க. எந்த பொதுக்குழு உறுப்பினர்கள் இன்னைக்கு 2600 பேர் ஒரே கட்சியில் தான் இருக்கிறாங்க. மாவட்ட செயலாளர் கிட்டத்தட்ட எல்லாரும் ஒன்றா தான் இருக்கிறாங்க. 99% நிர்வாகிகள் ஒரு கட்சியில் இருக்கும்போது அந்த கட்சி ஒரு சசிகலா வெளியேற்றப்பட்டவங்க. சசிகலா அம்மாவும் டிடிவி தினகரனும் ஓபிஎஸ்ஆல் வெளியேற்றப்பட்டவர்கள். ஓபிஎஸ் கட்சியால் வெளியேற்றப்பட்டவர். அதனால இவங்களை வெளியேற்ற அவங்க பின்னாடி யாரு? இப்போ தர்ம யுத்தம் நடத்தினார் ஓபிஎஸ். அப்போ அவர் பின்னாடி போன கூட்டம் போச்சா? இப்போ போகுதா? போயிருந்தா அவரை கூப்பிட்டு பேசுவாங்க அவங்க. அப்போ தர்ம யுத்தம் நடத்துவோம் கூப்பிட்டு பேசி ஒன்றா சேர்க்க முயற்சி பண்ணாங்கல்ல. இப்போ அந்த முயற்சியே எடுக்க மாட்டேங்கிறாங்க. அவர் பின்னாடி ஆள் இல்லை, கூட்டம் இல்லை. சசிகலா அம்மா தனியாக நடைபயணம் போயிட்டு இருக்கிறாங்க. ஓகே, அதெல்லாம் ஒன்றும் இப்போ ஆள் சேரலை. அதனால இவங்கெல்லாம் வந்து பிரிஞ்சிட்டாங்க, கட்சி உடஞ்சிருச்சு, நாளா சுக்குநீராக உடஞ்சிருச்சுங்கிற இந்த தவறான ஒரு கோயபிள்ஸ் பிரச்சாரம் பலராலும் இங்கே 2 ஆண்டுகளுக்கு மேலாக கட்டமைக்கப்படுகிறது. இதெல்லாம் பொய், நிச்சயமாக பொய். அதிமுக பலவீனப்படவில்லை, அது ஒரே கட்சியாகத்தான் இருக்கிறது. அது உறுதியாக பாஜக கூட்டணி இல்லைங்குது.
அதில் கூட்டணி எங்களுக்கு அந்த நேரத்தில் வரும், இப்போ சொல்ல முடியாதுன்னு அவர் தலைவர் சொல்கிறது கரெக்ட். சரி, மக்கள் என்ன சொல்லியிருக்காங்க இந்த இது தொடர்பாக நேயர்கள் முன்னாடி ஒரு கேள்வியை முன் வச்சுருந்தோம், என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்துட்டு தொடர்ந்து வாதிக்கலாம். 2026 அதிமுக தலைமையில் சிறப்பான கூட்டணி அமைக்கப்படும் அப்படின்னு சொல்லி, அதே போல் பாஜகவோட கூட்டணி இல்லை அப்படின்னு சொல்லியும் அதை ஏற்கனவே நாங்கள் தெளிவுபடுத்திட்டோம் அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி கூறியிருப்பது அப்படின்னு சொல்லி 3 ஆப்ஷன் கொடுத்துருந்தோம். 1, தொண்டர்களை உற்சாகப்படுத்த, இது வந்து 39% பேரும், பாஜக கூட்டணியை தவிர்க்க அப்படின்னு சொல்லி 20% பேரும், உட்கட்சி பூசலை திசை திருப்பறதுக்காக தான் இப்படி எடப்பாடி பழனிசாமி பேசியிருக்காரு அப்படின்னு சொல்லி 41% பேரும் குறிப்பிட்டிருக்காங்க. அதாவது பாஜகவோட கூட்டணி இல்லை அப்படிங்கிறது நாங்கள் ஏற்கனவே தெளிவுபடுத்திட்டோம் அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி வந்து பேசியிருக்கிறது அப்படிங்கிறது வந்து உட்கட்சி பூசலை வந்து திசை திருப்பறதுக்காக அப்படின்னு சொல்லி தான் 41% பேர் குறிப்பிடுறாங்க. ஆண்டல் பிரதேஷ், இந்த விஷயத்தை எப்படி பார்க்குறீங்க? சகோதரர் கலை அவ்வளோ தூரம் முட்டு கொடுத்தாரு. என்னோட கேள்வி அது ஒன்று தான் இருந்தது. இவ்வளோ தூரம் முட்டு கொடுத்து இவ்வளோ தூரம் பெருமை வாய்ந்த ஒரு கட்சி ஏன் போய் யாரோ காலடியில் விழுந்தாங்க, எழுந்திருக்கவே முடியாமல்? அதுக்கப்புறம் யார் விழுந்தா? அதெல்லாம் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம், சொல்லிடுங்க, கேட்குறாரு, தெரிஞ்ச விஷயம்தான். பிஜேபியின் காலடியில விழுந்து கிடந்தீங்கல்ல, இப்ப சமீபத்திய தான் நான் பேசுறேன். நீங்க 100 வருஷத்துக்கு முன்னாடி கதையெல்லாம் சொல்லாதீங்க. பிஜேபி காலத்துல பிஜேபி சமீபத்துல பிஜேபி கால்ல விழுந்து கிடந்தாங்க. சொல்லல நான் இப்ப சமீபத்துல. சரி, 91ல அவ்வளவு பெருமை ராஜ்நாத் சிங் கால்ல ஏன் விழுந்தீங்க? ராஜ்நாத் சிங் கால்ல விழுந்தீங்க. மறுநாளே நம்முடைய முதல்வர் திரும்ப சொன்னார், நீங்கள் ரயில்வே திட்டங்களுக்கு சரியான நிதியை கொடுக்கவில்லை என்று சொல்லக்கூடிய துணிச்சல் எங்களுடைய தலைவருக்கு இருந்ததுங்கிறத நீங்க நினைவில் வச்சுக்கணும். அப்புறம் இன்னொன்னு, நாணய வெளியீட்டு விழாவை பத்தி கேட்கிறாங்க. அது ஒரு அரசு விழா. அரசு விழாவுக்கு ஒன்றியத்தின் அமைச்சர் தானே வருவாரு. அதுல என்ன தப்பு இருக்கு? எதிர்கட்சி தலைவருடைய நாணயத்தை வெளியிடுவதற்கு அவங்க தேதியே கொடுக்கல, அதை வாங்க முடியாம இவராகவே வெளியிட்டாருங்கிறதெல்லாம் நமக்கு நல்லாவே தெரியும். அப்புறம் அதுல எந்த விதமான அரசியலும் இல்லை. இவர் 91க்கும் போவாரு, நான் இப்ப சமீபத்துக்கு போயிட்டு வந்தா மாத்தி பேசுவாரு. என்ன இது நடக்குது? பின்னாடி போவீங்க, ஒரு நிமிஷம் பின்னாடி பேசினா முன்னாடி வந்துருவீங்க. அப்புறம் கருணேஷ் சொல்றாரு, 5வது உலக மகா வல்லரசாக, பொருளாதார வல்லரசாக இந்தியா மாறிடுச்சு அப்படின்ட்டு. மாறி இருக்கு, நான் மறுக்கவே இல்லை. 2 பேர் பாக்கெட்ல தான் இந்தியா போய் உட்கார்ந்துட்டு இருக்கு. மீதி 148 கோடியில 140 கோடி மக்களும் வறுமையில் தான் இருக்கிறார்கள். அப்புறம் பிரதமர் வந்து 2047 இந்தியாவை வல்லரசாக்குவது எப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காரு அப்படிங்கிறார். 2027 எல்லாருக்கும் சோறு கொடுக்கணும், எல்லாருக்கும் வேலை கொடுக்கணுங்கிறத முதல்ல யோசிக்க சொல்லுங்க. 2047 கதையை அப்ப உள்ள தலைவர்கள் பார்த்துப்பாங்க. இவர் ஒன்றும் அப்படியே நிரந்தரமா 1000 வருஷம் வாழ போறது இல்லை யாருமே. அதனால இப்ப இவர் பிரதமராக இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தை யோசிக்க சொல்லுங்க. அடுத்தது அது என்னது, உலக மகா வல்லரசுன்னு சொல்றாருல, ஒரு தகவல் இப்ப சமீபத்தில் வந்திருக்கு. The transfer of Jaipur International Airport operations by Airport Authority of India to the Adani Group exempt from GST. The authority for advance ruling has said. ஜெய்ப்பூர் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்டை முழுசா தூக்கி அதானிக்கு கொடுக்கறதுக்கு ஜிஎஸ்டியை எக்ஸாம் பண்ணணும்னு அவங்க கேட்டிருக்காங்க. இப்படி இந்தியா முழுக்க எழுதி கொடுத்தாச்சு அதானிக்கும் அம்பானிக்கும். இனிமே வட இந்தியா தென்னிந்தியா என்பதெல்லாம் இல்லை, ஒன்று அதானி இந்தியா இல்லைன்னா அம்பானி இந்தியா. இந்தியாவின் நாடாளுமன்றத்தை கூட அவர்களுக்கு எழுதி கொடுத்து விடுவார்கள்ங்கிறது சமீபத்திய செய்தி. இதுக்கு பதில் சொல்லுங்க, அப்புறம் கூட்டணி எல்லாம் பேசலாம். இந்தியாவின் நாடாளுமன்றம் அவங்க கையில தான் இருக்கு. அப்புறம் இன்னொன்னு அவர் சொல்றாருல்ல, அவர்களுடைய ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு அவங்க கட்சி, அவர்கள் யாருடைய துணையும் இல்லாமல் அவர்கள் ஜெயிச்சு வந்துட்டாங்கன்னு. சமீபத்தில் பிஜேபியில் உறுப்பினர் சேர்க்கை நடந்திருக்கு. புதுச்சேரியில் வெறும் நாற்காலிகள், இவங்க கட்சியில தான் நாற்காலிகளையே உறுப்பினராக சேர்க்கக்கூடிய ஒரு வல்லமை இருக்குங்கிறது மிக சமீபத்திய செய்தி. அடுத்தது, தேசிய தலைவரை இன்னமும் தேர்ந்தெடுக்கல. ஒருத்தரோட தேசிய தலைவர்ங்கிற பதவி முடிஞ்சு போச்சு, ஆனாலும் அதை தேர்ந்தெடுக்க புதுச்சேரியில நாக்காலிங்கிறீங்க. தமிழ்நாட்டை பத்தி பேசினா நீங்க வேற எங்கயா போறீங்க, கட்சியை புரிஞ்சுதா பேசுறீங்களா புரியாம பேசுறீங்களானே தெரியல. இவங்க 2020 சொல்லுங்க, அப்புறம் எங்களை பத்தி பேச சொல்லுங்க. எங்களுக்கு தெரியும் திமுகவை எப்படி காப்பாற்றுறது. நான் பதில் சொல்றேன். 2047 கதையை சொல்றாங்க, அப்போ வரப்ப பாத்துக்கலாம்னு. 2027 பத்தி முதல்ல யோசிங்க அப்படிங்கிறாங்க. 2000 அதே தான் நான் உங்களுக்கு சொன்னேன் தொடக்கத்துல. நீங்க 2026 யோசிச்சு மக்கள் பிரச்சனையை தீருங்க, சட்டம் ஒழுங்கு சரிப்படுத்துங்க, இந்த மாதிரி விலைவாசி ஏற்றத்தையும் வரிகள் ஏற்றத்தையும் மக்கள் மீது இருக்க சுமைகளையும் குறைக்கிறதுக்கு முயற்சி எடுங்கன்னு.
நீங்க எப்படி நிரந்தர முதல்வரை நீங்களா கற்பனை பண்ணிக்குவீங்களா? உங்க கடைசி முறையா ஆட்சியில் ஒன்றியத்தில் நிதி இருக்கீங்க, நிர்வாகம். கடைசி முறையா ஆட்சியில் இருக்கீங்க, அதை கொஞ்சம் கண்ணியமாவது நடத்தி முடிச்சிட்டு போங்கன்னு சொல்றேன் உங்களுக்கு. ஒரு அது ஏன் நிமிஷம் உங்களுக்கு ராஜா. புரிய மாட்டேங்குது? நீங்க இதே விஷயத்த மோடிக்கு சொல்றீங்க 27ல நீங்க பாருங்கன்னு. நாங்க பாக்குறது இருக்கட்டும், முதல்ல நீங்க எங்க பாருங்க உள்ள. ஏன்னா இங்க உங்க களம் வலுவிழந்து கொண்டிருக்கிறது. இங்க நாட்டு மக்கள் கொதித்து போயிருக்கு. ஒரு வெள்ளம் வந்துச்சுன்னா மக்கள்லாம் நடுத்தெருல நிக்கிற அளவுக்கு தான் உங்களோட இது இருக்கு. 98% வெள்ளத்துக்கான நிவாரணத்தை இன்னமும் கொடுக்கல. 4000 கோடி செலவு பண்ணணும்னு சொல்லி அதுக்கப்புறம் அது எதுக்காக சொல்ல வரேன்னா, உங்களுடைய ஆட்சியின் அவலங்கள் வெளிப்படையாக இருக்கிறது. மது கலாச்சாரம் பள்ளிக்கூடத்திலேயே மது வந்து சேர்ந்திருக்கு. இதைத்தான் பண்றீங்க. திருக்குறளை எதிர்க்கிறீங்க, தமிழை எதிர்க்கிறீங்க, எல்லாத்தையும் எதிர்க்கிறீங்க. அதனால முதல்ல தமிழ்நாட்டில் தமிழ் மொழிக்கும் தமிழ் மக்களுக்கும் முன்னுரிமை தராம உங்க திராவிடம் கடவுள் மறுப்புங்க முன்னிறுத்தி நீங்க உங்க அவலங்களை தொடர்ந்து கொண்டிருக்கிறீர்கள். இதற்கெல்லாம் மக்கள் இறுதி உரை. சரி 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 ராகுல் ரொம்ப நேரமா இருக்காரு. ராகுல் என்ன மாதிரியான தாக்கத்தை தமிழ்நாட்டு அரசியல்ல தாவேகா ஏற்படுத்த போகுது அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. ஏன்னா இவங்கெல்லாம் கூட்டணி இல்லை கண்டிப்பாக நான் இவங்க அண்ணா ஸ்ரீதரனை சொல்லும் பொழுதே சில விஷயங்கள் சொன்னாங்க ரொம்ப நேர்த்தியா. அவர் என்ன சொன்னார்னா 2026க்கு பிறகான மாற்றத்தை நீங்கள் எல்லாரும் உற்று நோக்குங்க அப்படின்னு சொன்னார். அது உண்மையிலேயே நடக்கக்கூடியது தான். இன்னொன்று, இப்போது நீங்கள் மக்கள்கிட்ட நடத்தின அந்த கருத்து கணிப்பிலிருந்து நான் ஒரு விஷயம் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். ஏன் அப்படின்னா, ஒரு சாதாரண மனிதனாக இந்த கடந்த ஒரு 50 ஆண்டு கால திராவிட ஆட்சியை பார்த்துக்கிட்டு இருக்க ஒரு இளவயது ஒரு இந்த தலைமுறை பிள்ளையாக நான் பார்க்குறதுல ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னென்னா, கடந்த அரை நூற்றாண்டு காலத்திற்கும் மேலாக இந்த மண்ணை ஆண்டு கொண்டிருக்கிற இருவரும் கட்சிகளின் உருவாக்கத்தை எங்கள் தலைமுறை பார்க்கல. ஆனால் ஒருவேளை எங்கள் தலைமுறை இந்த இருவரும் கட்சிகளில் ஒரு கட்சி முழுவதுமாக முற்று பெறுகிறத பார்க்கக்கூடிய வாய்ப்பு கூட ஏற்பட்டுடலாங்கிறத இப்போ சமீபத்தில் நடந்த நிறைய நிகழ்வுகளின் வழியாக நாங்கள் தெரிஞ்சுக்கிறோம்னு நினைக்கிறேன். பேசலாம், சொல்லுங்க. முடிச்சிட்டாரு. இல்லை என்ன நிகழ்வு சொல்றீங்க? இல்லை அதுதான் சொல்கிறேன். அந்த இல்லை இப்போ எடப்பாடியாவினுடைய அந்த கருத்துக்கு மக்கள் கொடுத்த பதிலே அதுதான் சொல்லுது. ஏன்னா நாங்கள் இந்த கட்சிகளினுடைய உருவாக்கத்தை பார்க்கலன்னா கூட எங்கள் தலைமுறை இப்படி ஒரு கட்சி இல்லாமல் போயிடுமோ அப்படிங்கிற ஒரு தனிப்பட்ட ஏக்கம் கூட எங்களுக்கு இருக்குன்னு தான் சொல்கிறேன். இல்ல ராகுல் இன்னும் வர்றதுக்கு முன்னாடியே இது ஒரு அதிகப்படியான விமர்சனமா உங்களுக்கு தெரியலையா? இங்க உங்களுக்கு இடமே இல்லைங்க. இல்ல நாங்க அந்த கட்சியை விட்டுட்டு இங்க வந்தீங்க. அந்த கட்சியை உங்களுக்கு ஸ்பேஸே கிடையாது. கலை சொல்றத கவனிச்சீங்களா? 70% இடம் வச்சிருக்காங்க அவங்க. உங்களுக்கு 30% தான் நீங்க களமாடணும். அதுல பாஜக இருக்குது, சீமான் இருக்காரு, எல்லாம் இருக்கிறாங்க. உங்களுக்கு ஸ்பேஸ் இல்ல. ஸ்பேஸ் இல்லைங்கிற புரியாம நீங்க சூடு போட்டுக்கிற போறீங்க. எம்ஜிஆரை பார்த்து சூடு போட்ட தமிழ் சினிமா நடிகர்கள்ல விஜய் கடைசியா இருக்கட்டும் நான் நினைக்கிறேன். ராகுல் நீங்க போட்டீங்கல்ல, நீங்களும் சூடு போட்டு. ராகுல் பதில் சொல்லட்டும். எம்ஜிஆர் வார்த்தையில இருந்தே சொல்றேன். தமிழகத்தை எம்ஜிஆருக்கு நீங்க பார்த்து யாருமே அடுத்த எம்ஜிஆர் சொல்லவே இல்லைங்க. நான் ஒரு விஷயத்தை சொல்றேன், உங்களோட முடியட்டும் நான் நினைக்கிறேன். சிவாஜி கணேசன்ல இருந்து எஸ்எஸ்ஆர்ல இருந்து இல்ல நான் ஒரு விஷயம் உங்களுக்கு உறுதிப்பட சொல்றேன். சரி அவர் சொல்ல விடுங்க. அவர் சொல்லட்டும். வெளியில இருந்து பேசுறாரு இல்ல ராகுல். இல்ல அண்ணா நான் ஒரு விஷயத்த சொல்றேன். நாங்கள் எங்களை அடுத்த எம்ஜிஆராக காட்டிக்கவே இல்லை. நான் என்ன சொல்றேன்னா, நாங்கள் அப்படியான ஒரு சூழலை இன்னைக்கு எதிர்நோக்கிட்டு இருக்கோம் உங்க கட்சி அப்படிங்கறத நான் சொன்னனே தவிர நான் அந்த மாதிரியான சிந்தனையில சொல்லல. அதிமுக இல்லைங்கிறீங்களே, தவறான கணிப்பு. அவர் தெளிவா கலைஞர் சொல்றாரு, அங்காளி பங்காளியா நாங்க தான் எங்களுக்குள்ள 70% வச்சுக்குவோம். எங்களுக்குள்ள முன்ன பின்ன நாங்க 2 பேரும் ஒண்ணுதான். இந்த 2 கட்சிகள் தாங்க தமிழ்நாட்டுல வளர்ச்சியை கொண்டு வந்திருக்காங்க. நீங்க சினிமால வளர்ச்சி சொல்றீங்க. ஆமா நிச்சயமா உங்கள்ட்ட இருந்து மீட்டர் இல்ல ராகுல் திரும்ப அதே கலைத்துறையில திரும்ப வரக்கூடிய கேள்வி அப்படி கலைஞரையாவும் அதே கலைத்துறையில இருந்த எம்ஜிஆர் அவர்களும் ஆளம் பார்க்கிறதுக்காக மட்டும் தான் தாவேகா பயன்படுத்த போதா அப்படி ஒரு கேள்வி பண்ண முடியாது நீங்க சொல்ல கூடாதுல்ல. வாங்க அங்க வரவேற்கிறோம். இல்ல அடக்கத்தோட வாங்க. 2 திராவிட கட்சிகளிடம் இருந்து தமிழகத்தை மீட்டெடுக்க வேண்டும் என்ற ஒற்றை புள்ளியில நாங்க 2 பேரும் இணைகிறோம். பாஜகவோட நோக்கமும் அதுதான். திராவிட கட்சி ஒரு துட்ட போட்டு வச்சிட்டாரு. பாத்தீங்களா? தமிழக வெற்றி கழகம் பாஜகவுக்கு ஒரே சிந்தனை தான். ராகுல் 2 பேரும் கூட்டணி சேர்ந்துக்கோங்க. பிரச்சனை ராகுல் அவர் ஒரு துண்ட போட்டாரு, அதுக்கு ஓகேவா அப்படின்னு கேக்குறாரு. 2 பேரும் கூட்டணி சேர்ந்துக்கோங்க.
ஒருத்தர் இல்ல இல்ல ஏப்பா, இருங்க, இருங்க. அதாவது நாம் மக்களினுடைய இன்றைய மக்களினுடைய யோசனைகளை மக்கள் என்ன நினைக்கிறாங்களோ அதை தான் பிரதிபலிக்கிறனே தவிர, அதை தான் சொன்னனே தவிர, நான் எங்கள் கட்சியினுடைய கோட்பாடா நாங்க இன்னாரோட போய் கூட்டணி வைக்க போறோம், நாங்க இன்னாரோட பழக போறோம் அப்படிங்கறத சொல்லல. நான் என்னுடைய தனிப்பட்ட ஒரு இயக்கத்தை மக்கள் சரி, பாக்குறாங்களே, எல்லா ஓகே. ஷர்மிளா இதை சொல்ல வந்தாங்க. ஷர்மிளா சுருக்கமா. ஒன்று, விஜய் அவர்கள் வந்து எந்த கட்சியோட கூட்டணி வைக்கணும்னு முயற்சி பண்ணாலும் அங்கே சிஎம் கேண்டிடேட் யாரு அப்படிங்கிற ஒரு பிரச்சனை வரும். இரண்டாவது பிரச்சனை, அந்த கட்சியோட பேகேஜையும் சேர்ந்து அவர் சுமக்கணும். இன்னைக்கு புதுசாக அவர் அரசியலுக்கு வராரு, அவர் மேலே இருக்கக்கூடிய விமர்சனங்கள் பெருசாக கிடையாது. ஆனால் ஏதாவது ஒரு கட்சியோட போய் கூட்டணி வச்சார்னா அந்த கட்சியை பற்றிய விமர்சனங்களுக்கும் கேள்விகளுக்கும் அவர் பதில் சொல்லக்கூடிய ஒரு நிலைக்கு தள்ளப்படுவார். அதனால விஜய் அநேகமாக யாரோடையும் கூட்டணி வைக்க மாட்டாரு. தனியாக நின்று களத்தில் எப்படி இருக்கு நம்ம அப்படிங்கிற ஒரு பரிசோதனையாக தான் இந்த தேர்தல் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். புதுசா வரவங்க எல்லாருமே ரொம்ப அன்ரியலிஸ்டிக் எக்ஸ்பெக்டேஷன்ஸோட வருவாங்க. ஆனா ஒரு தேர்தல் மக்களுடைய வாக்குகள் அவங்கள பண்படுத்திடும், பக்குவப்படுத்திடும் அப்படிங்கிற நம்பிக்கை என்னைக்குமே நமக்கு இருக்கு. இரண்டாவது, பாஜக வந்து கழகங்கள் இல்லா ஒரு ஆட்சியை கொடுப்போம் அப்படின்னு தான் சொல்றாங்க. ஆனா இன்னைக்கு எப்பவுமே கதவு ஜன்னல் திறந்திருக்கும் அப்படிங்கிற வகையில தமிழக வெற்றி கழகத்துக்கு வந்து ஒரு மறைமுக ஒரு இது வைக்கிறாங்க அப்படிங்கிறத பாக்குறோம். அங்கேயும் கழகம் இருக்கு, அவங்களும் திராவிட சிந்தனைகளை சுமந்துட்டு தான் வராங்க. அப்ப எப்படி கழகங்கள் இல்லா தமிழகத்தை நீங்க அமைப்பீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. அதிமுகவை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு வந்து அவங்களுக்கு ஒரு டைவர்ஷன் தேவைப்படுது. தொடர்ந்து எடப்பாடியார் அவர் மீது தொடர்ந்து கடுமையான விமர்சனங்கள் வைக்கிறாங்க. அவர் நேரடியா பாஜகவை விமர்சனம் பண்ண மாட்டேங்கிறாரு, இன்னும் மறைமுக கூட்டணியில தான் இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. இரண்டாம் கட்சி தலைவர்கள் கூடயே பாஜகவுடைய கூட்டணியில போகணுமா வேணாமா அப்படிங்கிற முரண்பாடு இருக்கு. இது எல்லாத்துலேருந்தும் ஒரு அட்டென்ஷனை கொஞ்ச நாள் டைவர்ட் பண்ணாதான் களத்துல என்ன வியூகம் அமைக்க முடியும் அப்படிங்கறத அவங்க யோசிக்க முடியும். அதற்கான ஒரு கேப், அதற்கான ஒரு ஃப்ரீடம் அவங்களுக்கு தேவை. அதனாலதான் இன்னைக்கு ஜெயக்குமார் போன்றவர்கள் திமுக வர்சஸ் விஜய் அப்படின்னு களத்தை பிட் பண்ணணும் அப்படிங்கிற முயற்சியில இறங்குறாங்க. திமுக கூட்டணியை பொறுத்தவரைக்கும் பாத்தீங்கன்னா கொள்கை ரீதியாக ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு கூட்டணியா இருக்கு. சக்சஸ் தொடர்ந்து எலெக்ஷன் ஆஃப்டர் எலெக்ஷன் கொடுக்கக்கூடிய ஒரு கூட்டணியா இருக்கு. தலைவர்கள் வந்து ரொம்ப பண்பட்ட, ரொம்ப ப்ரோக்ரெசிவா யோசிக்கக்கூடிய தலைவர்களா வந்து இருக்காங்க. எதிர்கட்சி திமுக நீங்க ஓட்டு, நீங்க நம்பர்ஸ் எல்லாம் ரொம்ப ஈஸியா பேசுறீங்க சார். நீங்க சொன்னீங்க திமுகவுக்கு வந்து 4 சக்கரம் இல்ல, திமுக ஒரே இடத்துல நிக்குது. ஒரே ஒரு விஷயம் புரிஞ்சுக்கங்க, தமிழக அரசியலை பொறுத்த வரைக்கும் சூரியன் எங்கேயும் போக வேண்டியது இல்ல, கோள்கள் வந்து சூரியனை சுத்திட்டு தான் இருக்கும். அந்த மாதிரி தமிழக ஆதரவு நிலைப்பாடு கண்மூடித்தனமான ஆதரவு ரொம்ப வெளிப்படையா தெரியுது. நன்றி. ஆனா ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, எரியற கொல்லியில எந்த கொல்லி நல்ல கொல்லின்னு இனிமே மக்கள் முடிவு பண்ண மாட்டாங்க. ரெண்டுக்கு எரியற கொல்லியில எந்த கொல்லி நல்ல கொல்லின்னு மக்களுக்கு வந்து அவலங்களை மட்டும் தந்து கொண்டிருக்கும் திராவிட ஆட்சி கொள்கைகளுக்கு எதிரான கட்சிகள் பிராக்டிகலான விஷயம். அதனால நன்றி. விவாதத்தில் பங்கேற்ற அனைவருக்கும் நன்றி. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நேயர்களே. நன்றி, வணக்கம்.